ஆவியானவரே, எல்லாரும் உம்முடைய தொடுதலை பெற்றுக்கொள்ள ஆவியானவர் நீர் உதவி செய்வீராக. உம்முடைய வல்லமைக்குள்ளே, அபிஷேகத்துக்குள்ளே, அக்கினிக்குள்ளாக இந்த இடம் முழுவதையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எந்த இடத்திலே சென்றாலும் உம்முடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் குடிக்கிற பானங்கள், சாப்பிடுகிற உணவுகள் அத்தனையும் உம்முடைய சரீரமாக, உம்முடைய இரத்தமாக அவர்களுக்குள்ளாக ஊடுருவி செல்லட்டும் அப்பா. இந்த இடத்திலே என்னை ஆண்டவர் தொட்டார், இயேசு தொட்டார். இயேசுவை நான் பார்த்தேன், இயேசுவின் சத்தத்தை கேட்டேன் என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை மகிமைப்படுத்தி சாட்சிகளாக நிற்க நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. இவர்களுக்கு ஊழியம் செய்கிற அத்தனை பேரையும் அவர்களுடைய குடும்பங்களையும் உம்முடைய ஆளுகைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த விபிஎஸ்ஸில் கலந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிற குழந்தைகள் அவர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் உம்முடைய ஆளுகைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாட்களிலே உம்முடைய மகிமை, உம்முடைய வல்லமை ஒவ்வொருவர் மூலமாக வெளிப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல இந்த அன்பு குழந்தைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த நாட்களிலே செய்யப்படுவதாக. நீர் மாத்திரம் உயர்த்தப்படுவீராக. சகல கனமகிமை துதி ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமென். ஓகே, இந்த வருடத்தின் ரன் த ரேஸ் வித் நியூ கமாண்டினுடைய முழுமையாக பொறுப்பில் இருக்கிற கோஆர்டினேட்டர் சிஸ்டர் பிளஸ்ஸி சாலமன் அவர்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுப்போம். அண்ட் ஆல் த டீச்சர்ஸ் அவங்களுக்கெல்லாம் நல்ல தலைக்கு மேலே ஒரு கைத்தட்டு. அண்ட் ஆல் த மியூசிஷியன்ஸ், ஆல் த கொரியோகிராஃபர்ஸ் அண்ட் choirister அண்ட் மீடியா பீப்பிள், இவங்கெல்லாம். அது மாத்திரமில்லை, உங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கறதுக்கு, உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு, சாப்பிட தெரியாத பிள்ளைங்களுக்கு ஊட்டி விடுறதுக்கு, சரியாக சாப்பிட்லன்னா அது அவங்களே சாப்பிட்ருக்கிறதுக்கு நிறைய உதவியாளர்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரு கைத்தட்டு விடுங்க பார்ப்போம். உங்களுக்காக ரொம்ப அழகாக அலங்காரம் இந்த சபையில் எல்லாம் பண்ணி உங்களை அந்த டனல் வழியாய் கொண்டு வருவதற்கு பாடுபட்ட அத்தனை பேருக்கும் தலைக்கு மேலே கை தட்டிடணும். ரொம்ப அழகாக நேற்று நைட்டு ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா? உள்ளே வரும்போது பார்த்தீங்களா? பாருங்கள், கொடுக்குறதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க. சாப்பிட முடியலன்னா எடுத்துன்னு போயிடுங்க. புரியுதா? அந்த மாதிரி இன்றைக்கெல்லாம் அவங்களுக்கு சூப்பராக கொடுப்பாங்க. வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. புரியுதா? நல்லா சாப்பிடுங்க. அந்த பக்கத்தில் பாத்ரூம் இருக்குது, அங்கே போயிட்டு அடிக்கடி வராதிங்க. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு போகும்போது அங்கே போயிடுங்க, வரும்போது போயிட்டு வந்துடுங்க. அடிக்கடி வெளியெல்லாம் போகக்கூடாது. புரியுதா? பக்கத்தில் உள்ளவங்கள பார்த்து ஐ லவ் யூ சொல்லுங்கள். டேய், லவ் யூன்னு சொல்லுன்னா மார்ச்சுக்குன்னு சொல்கிறான் அவர் தான். லவ் யூ சொல்லு, இந்த பாப்பாவுக்கு லவ் யூ சொல்லு. லவ் யூ லவ் யூ. இதுதான் லவ்வு. டேய், ஓவர் லவ்வாக எடுத்துங்க. பார்த்து அந்த பக்கம் லவ், இந்த பக்கம் லவ். புரியுதா? வேறு எங்கேயும் போயிடாதீங்க. அப்புறம் லவ் ஜவ்வாம் ஆகிடும், அப்புறம் காவு வாங்கிடும். அதனால் இந்த வளாகத்துக்குள்ளே நல்லா இருங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது தாத்தா ராஜன் ஜான், பாட்டி சாரா ராஜன் ஜான். ஒரு வாட்டி நல்லா கையை தட்டிடுங்க, போயிட்டு வரோம். God bless you. Enjoy your stay here. Praise the Lord. ஓகே, பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து ஒரு ஹாய் சொல்லுங்களேன். என்னப்பா ரொம்ப லோ பேட்டரி ஹாயா இருக்கு. சத்தமா 1 2 3. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. எப்படி சொல்லணும்? இப்படி காட்டுங்க, இப்படி காட்டுங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஓகே, சூப்பர். ஓகே, இது என்ன சீசன்? கேக்கலப்பா. சம்மர் சீசன்னா என்ன ஃப்ரூட்ஸ்லாம் ஞாபகம் வரும்? சூப்பர், கண்டுபிடிச்சிட்டீங்க. என்ன மெலன்? ஓகே, வாட்டர் மெலன் வச்சு ஒரு கிளாப் கத்துக்கலாமா? ஆர் யூ ரெடி?
ஓகே, இப்போ ஆன்ட்டி ஒரு வாட்டி பண்ணி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம ரெடி ஆக போறோம். ஓகேவா? Watermelon, தட்டுங்க தட்டுங்க. Watermelon, cut cut. Watermelon, slice slice. Watermelon, smash smash. Watermelon, drink drink. Watermelon, drink drink. Watermelon, burn. ஓகே, இந்த பர்ன்றது என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? ஜீரணமான என்ன வரும்? யாப்பம் வருமா? உங்களுக்குலாம் வராதா? வருமா? ஒரு வாட்டி பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ ஐடியா கிடைச்சிச்சா வாட்டர்மெலன் கிளாப் பத்தி? ஐடியா கிடைச்சவங்கள ஒரு தம்ஸ் அப் காட்டுங்க பார்க்கலாம். ஓகே, கொஞ்சம் பேருக்கு யாப்பம் மட்டும்தான் ஞாபகம் இருக்கு போல. இன்னொரு வாட்டி பண்ணலாமா? இப்போ எல்லாரும் பண்ண போறோம். சத்தமா கிளாப் பண்ணி பண்ண போறோம். ஆர் யூ ரெடி? ஓகே, ரெடி. வாட்டர்மெலன் கட் கட். ரொம்ப ஸ்லோவா இருக்கு. திருப்பி பண்ணலாமா? வாட்டர்மெலன் கட் கட். வாட்டர்மெலன் ஸ்லைஸ் ஸ்லைஸ். வாட்டர்மெலன் ஸ்மாஷ் ஸ்மாஷ். வாட்டர்மெலன் ட்ரிங்க் ட்ரிங்க். வாட்டர்மெலன் ட்ரிங்க் ட்ரிங்க். வா, ஐயோ சத்தம் கேட்கலப்பா. ஏன் யாப்பம் தான் எனக்கு கேட்குது. ரெடி? இப்போ சத்தமா பண்ண போறோம். நீங்க பண்ண போறீங்க. ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். Watermelon cut cut. Watermelon slice slice. Watermelon smash smash. Watermelon drink drink. Watermelon drink drink. சூப்பர். எல்லாம் உங்களுக்கே ஒரு கிளாப் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். ஓகே, ஓகே, சூப்பர் 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 சூப்பர். வாட்டர்மெலன் கிளாப் சூப்பர்ல. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாட்டு கற்றுக்க போகிறோம். ஓகேவா? உட்காந்து கற்றுக்கலாமா? ஃபர்ஸ்ட்டு உட்காருவோம், ஏன்னா ரொம்ப நேரம் நின்றுட்டீங்க. ஓகே, உட்காரலாம். என் பின்னாடி திரும்பி சொல்லுங்க. அன்பினால் நிறைந்து, அன்பினால் நிறைந்து, இயேசுவின் அன்பினால் நிறைந்து. நிறைய கொட்டாவிலாம் வருதுப்பா. என்னப்பா நீங்க இப்ப யாப்பம் தானே விட சொன்னாங்க. நீங்க எல்லாம் சாப்பிட்டு தானே வந்தீங்க. சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்லையா? ஃபாஸ்டிங்கோட வந்திருக்கீங்களா? நல்ல பிள்ளைகள், நல்ல பிள்ளைகள். ஆண்டவர் உங்களை இன்னைக்கு ஆசீர்வதிக்க போறார். சூப்பர். ஓகே, அன்பினால் நிறைந்து, இயேசுவின் அன்பினால் நிறைந்து, உன்னை நேசிப்பது போல, உன்னை நேசிப்பது போல எல்லோரையும், 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 எல்லோரையும் நேசிக்க வேண்டும். என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியாது. அதுக்கு தான் உங்ககிட்ட வர்றதுக்கு ரேம்ப் போட்டு வச்சிருக்கிறோம். நீங்க என்ன பண்றீங்கன்னு பாக்குறதுக்காக. ஓகேவா? அவ்வளவுதான் பாட்டு. ஓகேவா? அப்புறம் மூ 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 என்ன பண்ணுவீங்க? முறு முறுக்காமல். மூ 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 முறுமுறுக்காமல். கூ 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 குறை சொல்லாமல். அன்பினால் நிறைந்து, இயேசுவின் அன்பினால் நிறைந்து, உன்னை நேசிப்பது போல ஆன்ட்டியை நேசிக்கணும். உன்னை நேசிப்பது போல யாரை நேசிக்கணும்? என்னையவா? எல்லாரையும் நேசிக்கணும். ஓகேவா? பண்ணலாமா? ஓகே, 1 2 3 கோ. அன்பினால் நிறைந்து, இயேசுவின் அன்பினால் நிறைந்து, உன்னை நேசிப்பது போல எல்லோரையும் நேசிக்க வேண்டும். உன்னை நேசிப்பது போல எல்லோரையும் நேசிக்க வேண்டும். அன்பினால் நிறைந்து, இயேசுவின் அன்பினால் நிறைந்து, உன்னை நேசிப்பது போல எல்லோரையும் நேசிக்க வேண்டும். உன்னை நேசிப்பது போல எல்லோரையும் நேசிக்க வேண்டும். முறுமுறுக்காமல்.
நல்லா கைத்தட்டு, நல்லா உற்சாகமா கைத்தட்டு. அப்பதான் பக்கத்துல கொசு வந்தா ஈ வந்தா எல்லாம் ஒரே நசுக்கிடுவீங்க. ஓகேவா? திருப்பி எழுந்து நின்று பாடலாமா? ஓகே. இந்த அக்காங்க பண்ற ஆக்ஷனை பார்த்து பண்ணுங்கண்ணா. இந்த அக்காங்கெல்லாம் பியூட்டிஃபுல் அக்காஸ், சரியா? பயங்கரமா ப்ராக்டிஸ் பண்ணி உங்க முன்னாடி நிக்கிறாங்க. இந்த அக்காங்களை பார்த்து நல்லா அழகா ஆக்ஷன் பண்ணணும். ஓகேவா? நீங்க அப்புறமா சொல்ல என்கிட்ட வந்து எந்த அக்கா அழகா ஆக்ஷன் பண்ணாங்கன்னு. அதனால நீ நல்லா பார்க்கணும். அக்காங்க முகத்தை நீ நல்லா பார்த்தாதான் உனக்கு தெரியும் எந்த அக்கா மூஞ்சி வந்து உங்க முகத்துல அப்படியே வந்து பதியுது. ஓகேவா? ரெடி? நல்லா கவனிச்சு ஆக்ஷன் பண்ண. அக்காங்களே பார்த்துன்னு இருக்காது, ரொம்ப நேரம் பார்த்துன்னு இருக்காது. அப்புறம் நாளைக்கு ரொம்ப மேக்கப் போட்டு வந்துருவாங்க. ஓகே, ரெடி? கம் ஆன். அன்பினால் நிறைந்து, இயேசுவின் அன்பினால் நிறைந்து, உன்னை நேசிப்பது போல எல்லோரையும் நேசிக்க வேண்டும். உன்னை நேசிப்பது போல எல்லோரையும் நேசிக்க வேண்டும். அன்பினால் நிறைந்து, இயேசுவின் அன்பினால் நிறைந்து, உன்னை நேசிப்பது போல எல்லோரையும் நேசிக்க வேண்டும். உன்னை நேசிப்பது போல எல்லோரையும் நேசிக்க வேண்டும். முறுமுறுக்காமல், குறை சொல்லாமல், முறுமுறுக்காமல், குறை சொல்லாமல், அன்பினால் நிறைந்து, இயேசுவின் அன்பினால் நிறைந்து, உன்னை நேசிப்பது போல எல்லோரையும் நேசிக்க வேண்டும். உன்னை நேசிப்பது போல எல்லோரையும் நேசிக்க வேண்டும். கீ 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 கிண்டல் செய்யாமல், கூ 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 பொறாமை இல்லாமல், அன்பினால் நிறைந்து, இயேசுவின் அன்பினால் நிறைந்து, உன்னை நேசிப்பது போல எல்லோரையும் நேசிக்க வேண்டும். உன்னை நேசிப்பது போல எல்லோரையும் நேசிக்க வேண்டும். அன்பினால் நிறைந்து, இயேசுவின் அன்பினால் நிறைந்து, உன்னை நேசிப்பது போல எல்லோரையும் நேசிக்க வேண்டும். உன்னை நேசிப்பது போல எல்லோரையும் நேசிக்க வேண்டும். முறுமுறுக்காமல், குறை சொல்லாமல், முறுமுறுக்காமல், குறை சொல்லாமல், அன்பினால் நிறைந்து, இயேசுவின் அன்பினால் நிறைந்து, உன்னை நேசிப்பது போல எல்லோரையும் நேசிக்க வேண்டும். உன்னை நேசிப்பது போல எல்லோரையும் நேசிக்க வேண்டும். கீ 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 கிண்டல் செய்யாமல், போ 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 பொறாமை இல்லாமல், கிண்டல் செய்யாமல், பொறாமை இல்லாமல், அன்பினால் நிறைந்து, இயேசுவின் அன்பினால் நிறைந்து, உன்னை நேசிப்பது போல எல்லோரையும் நேசிக்க வேண்டும். 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 சூப்பர். இப்போ நம்ம திருப்பி ஒரு தடவை வாட்டர்மெலன் கிளாப் பண்ண போறோம். நம்ம எல்லாருமே வாட்டர்மெலன் அக்காவை இன்வைட் பண்ணுவோமா? இந்த அக்கா வந்து வாட்டர்மெலன்ல ரொம்ப சின்ன வாட்டர்மெலன். ஓகேவா? இந்த அக்கா யாரு? சின்ன வாட்டர்மெலன் அக்கா. இப்போ பெரிய கிளாப்பை அவங்க வந்து உங்களோட கூட சேர்ந்து பண்ண போறாங்க. ஓகே, ரெடியா?
என்னப்பா சவுண்ட் கேட்கலப்பா. ரெடியா? ஓகே. நான் சின்ன வாட்டர்மெலன், நீங்கலாம் கேட்கலப்பா. பெரிய வாட்டர்மெலன் கையில காட்டுங்க பார்க்கலாம். எவ்வளோ பெரிய வாட்டர்மெலன். வாவ் சூப்பர். ஆர் யூ ரெடி? ஓகே பண்ணலாமா? வாட்டர்மெலன் கட். ரெடி? ஐயோ என்னப்பா கேட்கலப்பா. ஒன்ஸ் மோர். வாட்டர்மெலன் கட் கட். வாட்டர்மெலன் ஸ்லைஸ் ஸ்லைஸ். வாட்டர்மெலன் ஸ்மாஷ் ஸ்மாஷ். வாட்டர்மெலன் ட்ரிங்க் ட்ரிங்க். வாட்டர்மெலன் ட்ரிங்க் ட்ரிங்க். பா ஐயோ ரொம்ப லேட்டா வருதுப்பா. இந்த வாட்டி ரெடியா? ஓகேவா? வாட்டர்மெலன் சொல்லும்போது என்னப்பா பண்ணணும்? 2 டைம்ஸ் தட்டணும். வாட்டர்மெலன் சொல்லும்போது பண்ணலாமா? வாட்டர்மெலன் கட் கட். வாட்டர்மெலன் ஸ்லைஸ் ஸ்லைஸ். வாட்டர்மெலன் ஸ்மாஷ் ஸ்மாஷ். வாட்டர்மெலன் ட்ரிங்க் ட்ரிங்க். வாட்டர்மெலன் ட்ரிங்க் ட்ரிங்க். பா சூப்பர். ஓகே எல்லாம் உட்காந்துக்கலாமா? சூப்பர். Hello. One day in the jungle. மிங்கி மிங்கி எங்க இருக்க? மிங்கி வந்துட்டியா? குட் மார்னிங் அண்ணே. தோ இருக்கேன் அண்ணே. வந்துட்டியா? நீ வரும்போதே நினைச்சேன் நானு. வாழைப்பழ வாடையும் எல்லாம் தெரியுது உனக்கு. வாழைப்பழ வாடையும் பூச்ச சத்தமும் தெரியுது. அண்ணே அது நான் புதுசா வாங்கி இருக்கிற சென்ட்னே. காஸ்ட்லி சென்ட்னே. இந்தாங்க நீங்க வராத நாத்தரிக்குது. தண்ணி இல்ல. சூப்பரா இருக்கும் அண்ணே. வேணாம் வேணாம். ஐயோ அண்ணே. இல்ல. சே என்ன நான் ட்ரை பண்ண மாட்டேங்கிறீங்க. இங்க பாருங்க நான் கஷ்டப்பட்டு காஸ்ட்லியா சென்ட் வாங்கி வந்தா இங்க ஒருத்தர் ஏர் ஃப்ரெஷ்னர்னு என்னமோ அடிச்சிட்டு இருக்காரு. அதுல இந்த சென்ட் வாசனையே எனக்கு தெரியலண்ணே. சே என்னண்ணா இது? வேணாம் அங்கே இல்ல. சரி சொல்லுங்கண்ணா என்னண்ணா கூப்பிட்டீங்க? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம இப்ப நம்ம என்ன பண்றோம்னா இங்க பாரு என்ன பாரு. இப்ப நம்ம வந்து விபிஎஸ்க்காக வந்திருக்கிறோம். சரியா? நம்ம சொல்றத நம்ம கேட்போம். ஓகேண்ணே. டேய் நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிளம்பி வர சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் என்ன பண்ற? அப்படி பண்ணாத. அண்ணே நானே உங்களுக்கு சென்ட் அடிச்சு விடுறேனே. ப்ளீஸ் அண்ணே. வேணாம் பக்கத்துல வராத. அண்ணே ஐயோ என்னண்ணா வாழைப்பழம் அண்ணே. வாழைப்பழம் வாங்கண்ணே இங்க வாங்கண்ணே. சரி அண்ணா வாங்கண்ணே. நம்ம விபிஎஸ்க்கு போலாமா? ஓகே. வாங்க எல்லாரும் போமா? சரி வாங்க குட்டீஸ். நாம எல்லாரும் இந்த லார்ட்ஸ் அசெம்பிளியுடைய விபிஎஸ் 2025 புதிய கட்டளைக்கு ஆரம்பமாகி போகுமா? ஓகே. ஹாய் வாரியர்ஸ். ஹாய். நல்லா என்ஜாய் பண்றீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லு. ஹாப்பியா இருக்கேன். வெரி குட் சூப்பர். உங்களை பார்க்கும் போதே ஒரு ஹாப்பியா இருக்கே. சாங்லாம் பிடிச்சிருந்ததா? ஆக்ஷன் சாங் பிடிச்சிருந்ததா? வெரி குட். சரி இப்போ எந்த டைம்க்கு வந்திருக்கோம் தெரியுமா? தெரியல. ஓகே நம்ம இப்போ ஒரு கெஸ்ட் முதல்ல வர வச்சிடலாமா? இப்போ வந்துட்டு போனார்ல ஒரு திருப்பியை கூப்பிடலாமா? 2 பேர் வந்தாங்க. அதுல உங்களுக்கு யார் ரொம்ப பிடிச்சது? அந்த அக்கா மிங்கி. வாட்டர்மெலன். வெரி குட். வாட்டர்மெலன் கிளாப் ரொம்ப பிடிச்சதா? சரி ஒரு வாட்டி அந்த அக்காக்கு நல்லா கிளாப் பண்ணிடலாமா? சூப்பர். சரி மிங்கி வாங்க 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 வாங்க. வெல்கம். சொல்லுங்க அக்கா. வெரி குட். பிரைஸ் தி லார்ட் அக்கா. எங்க பிள்ளைகளுக்கு ஒரு பிரைஸ் லார்ட் சொல்லு. பிரைஸ் தி லார்ட் குட்டி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.
சரி ஓகே மிங்கி. இப்போ நம்ம எந்த டைம்க்கு வந்திருக்கோம் தெரியுமா? அக்கா உங்களுக்கு அதுக்கு முன்னால வாழைப்பழம் சென்ட் போட்டு விடுவாக்கா. வாழைப்பழம்லாம் இப்போ வேண்டாம், சாப்பிட்றதுலே இருக்காதா? ஐயா சரியா? அக்கா சூப்பரா இருக்கும்க்கா சென்ட். சென்ட்டும் வேணாம், வாழைப்பழமும் வேணாம். இப்போ நம்ம என்ன கற்றுக்க போறோம்னா மெமரி வர்ஸ் கற்றுக்க போகிறோம். மெமரி வர்ஸ்னா என்ன? மனப்பாட வெரி குட் டிரான்ஸ்லேஷன். மனப்பாட வசனம். சூப்பர். மெமரி வர்ஸ்னா என்னன்றதை நான் சொல்றேன், நீ கேட்கணும். சரியா? ஏன்னா உனக்கு தெரியல ஏன் வசனம் மனப்பாடம் பண்ண. இங்க கவனி. வெரி குட். இங்க என்ன வசனம் சொல்லி கொடுக்குறோம், ஏன் வசனத்தை சொல்லி கொடுக்குறோம், ஏன் வசனத்தை மனப்பாடம் பண்ணோம். கத்துக்கலாமா? கத்துக்கலாமா? பிள்ளைங்களாம் கத்துக்கலாமா? இந்த பக்கம் இருக்கவங்களாம் சிங்கம், இவங்கெல்லாம் தங்கம். சிங்கமா தங்கமா? சிங்கம் கெர்ஜிக்குது, தங்கம் தங்கம் ஜொலிக்குது. வெரி குட், சூப்பர். ஏன் மனப்பாட வசனம் கத்துக்கணும் தெரியுமா மிங்கி? தெரியலையக்கா, அது நீங்க தான் சொல்லணும். சரி நான் சொல்லி தரேன்னு. மனப்பாட வசனம்ன்றது ஏசப்பாவோட வார்த்தை. அந்த வார்த்தையை நம்ம ஏன் மனசுல வைக்கணும்னா நல்லா கவனிக்கணும். சரியா? எல்லா பிள்ளைங்களும் பாரு எவ்வளவு அழகா கவனிக்கிறாங்க பாரு. தலையில பேன் ஓடுற மாதிரி தெரியுதுக்கா. பேனெல்லாம் வேணாம், என் தலையில ஒன்றும் இல்லை, நீ விடு. பேனெல்லாம் பார்க்க வேண்டாம், வசனத்தை கவனி. ஏன் வசனத்தை சொல்லி கொடுக்குறோம். சரியா? சரி சொல்லுங்க. வசனம் ஏன் சொல்லி கொடுக்குறோன்னா அந்த வசனம் எப்படிலாம் வந்து வேலை செய்யும்ன்றத பத்தி நான் சொல்றேன். ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? எல்லா பிள்ளைங்களும் ஸ்கூல் போவாங்க தெரியுமா? காலேஜ்க்கு போவாங்க. இல்ல இல்ல ஸ்கூலுக்கு தான் எல்லாம் ஸ்கூல் போறாங்க. அப்போ உங்களை மாதிரி ஒரு பிள்ளை ஸ்கூல் போயிட்டு இருக்கும் போது 4 திருடங்க வந்து அந்த பிள்ளைய தூக்கின்னு போயிட்டாங்க. அச்சச்சோ. அப்ப அங்க யாரு கிடையாது, அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, டீச்சர் கிடையாது, யாருமே கிடையாது. அந்த பிள்ளைய காப்பாத்துறதுக்கு ஒருத்தருமே தெரியல. ஒரு வேன்குள்ள வச்சு அந்த பிள்ளைய அடைச்சி அந்த பிள்ளைய கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போன உடனே பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு எப்படி தப்பிக்கிறதுனே தெரியல. பாவம். அப்போ அந்த பிள்ளைக்கு இப்ப மிங்கி அழுது பாரு. அதே மாதிரிதான் அந்த பிள்ளை அன்னைக்கு அழுதுனே இருந்துச்சு. அழுதுட்டே இருக்கும் போது அந்த பிள்ளைக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்ப திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. இதே மாதிரி விபிஎஸ்க்கு நான் கூட போயிருக்கேன் சர்ச்சில். அங்க ஒரு வசனம் சொல்லி கொடுத்தாங்களே, அந்த சொல்லி கொடுக்கும் போதே அந்த வசனம் அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. வசனம் சொல்லும் போதெல்லாம் ஏசப்பா உதவி செய்வார்னு எனக்கு சண்டே ஸ்கூல் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்களே அப்படின்னு அந்த பிள்ளைக்கு உடனே ஞாபகம் வந்துச்சு. அந்த பிள்ளை உடனே என்ன சொல்லுச்சு, வசனத்தை சொல்லுச்சு. இப்ப நம்ம சொல்லி கொடுக்க போறோம்ல, அந்த வசனம் மாதிரியே அந்த பிள்ளைக்கு அப்ப சொல்லி கொடுத்த வசனம் ஞாபகம் வந்துச்சா. சுத்தி அந்த அண்ணனுங்களாம் அப்படியே அந்த பிள்ளைய புடிச்சு வச்சிருக்கும் போது ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லி அந்த வசனத்தை சொல்லிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல அந்த அண்ணனுங்களாம் தூங்கிட்டாங்க. ஐயோ. அந்த உடனே அந்த அண்ணன் அந்த புள்ள வேன்ல இருந்து தப்பிச்சு எங்க வந்துடுச்சு, ஏசப்பா அப்படியே வழி காமிட்டினே வந்தாரு. அவங்க வீட்டுக்கு அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்துச்சு. எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு? அந்த வசனம் சொல்லுச்சுல, ஆமா. அந்த வசனம் முதல்ல வெளிச்சம் கொடுத்துச்சு, வழி காமிச்சது, பாதுகாப்பு கொடுத்தது. அந்த பிள்ளை எங்க வந்து சேரணுமோ அங்க வந்து சேர்றதுக்கு எது உதவியா இருந்தது? எது உதவியா இருந்தது? அப்பா என்ன அறிவான பிள்ளைங்க பாரு நீங்க. அப்ப அந்த வசனத்தை இப்ப நம்ம கத்துக்கலாமா? கத்துக்கலாமே. கத்துக்கலாமா? எத்தனை பேர் ரெடியா இருக்க? வெரி குட். எல்லா பிள்ளைங்களும் ரெடியா இருக்க வசனத்தை கத்துக்கிறதுக்கு. ரெடியா? ரெடி? மிங்கி ரெடியா? ரெடி. வெரி குட். ரெடினா ஒரு ஹாய் சொல்லு. ஹாய். மிங்கிக்கு ஹாய் சொல்லுங்க. சரி இப்ப இன்னைக்கு ஒரு போட்டி என்னன்னா, மிங்கி சொல்லு நல்லா சத்தமா சொல்லுதா இல்ல நீங்க சொல்றீங்களா? யார் ஜெயிக்கலான்னு பார்க்கலாமா? எங்க பிள்ளைங்களை நீ அடிச்சுக்கவே முடியாது தெரியுமா மிங்கி? ஞானம் உள்ள பிள்ளைங்க. நான் பாத்துறேன். வெரி குட். சரி ஓகே, 3 லாங்குவேஜ் சொல்லி கொடுக்க போறோம். தமிழ், தமிழா, இங்கிலீஷ், இங்கிலீஷா, ஹிந்தி. இந்தியா. உனக்கு தமிழே ஒழுங்கா தெரியாது, இதுல இங்கிலீஷ் வேற ஹிந்தி வேற. இங்கிலீஷோ வராது, ஹிந்தியோ புரியாது. எங்க பிள்ளைங்க 3மே கலக்குவாங்க. 3த்துல எது நம்ம ஃபர்ஸ்ட் கத்துக்கலாம்? தமிழ். வெரி குட். ஃபர்ஸ்ட் தமிழ், ரெண்டாவது செகண்ட் இங்கிலீஷ். வெரி குட் சூப்பர். மூணாவது ஹிந்தி. ரெடியா? ஆர் யூ ரெடி? வெரி குட் சூப்பர். நம்ம பார்க்கலாமா? இப்ப நமக்கு ஸ்கிரீன்ல வரும், அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே படிச்சுட்டு நல்லா சத்தமா சொல்லணும். சிங்கம், தங்கம், மிங்கி 3 பேருக்கு யாரு நல்லா சொல்றான்னு பார்க்கலாமா? ரெடியா? வெரி குட் சூப்பர். யோவான் 13 34 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள்.
நான் நான் உங்களில் உங்களில் அன்பா இருந்தது போல அன்பா இருந்தது போல நீங்களும் நீங்களும் ஒருவரில் ஒருவர் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் அன்பாயிருங்கள் என்கிற என்கிற புதிதான புதிதான கட்டளையை உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் கொடுக்கிறேன். சூப்பர் சூப்பர். இன்னும் ஒன்ஸ் மோர் ஒரு வாட்டி கத்துக்கலாமா? வெரி குட். நீ சும்மா ஆக்ஷன் பண்ணிட்டு தான் இருக்க மிங்கி. உனக்கு மார்க் கம்மியாயினே இருக்கு. நான் சொன்னேனேக்கா. நீ சொல்ற சவுண்டோட எங்க பிள்ளைங்க சவுண்ட பத்தியா? இதுக்கு மேல தொண்டை கட்டிக்கிச்சுக்கா, நான் என்னக்கா பண்றது? சரி அப்ப இன்னைக்கு எனக்கு ஜூஸ் கேன்சல் கட்டு. சரியா? வாழைப்பழம் இருக்காக்கா? ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி சொல்லிடலாம். மிங்கி வந்து கொஞ்சம் டவுன்ல தான் இருக்கு மார்க். சிங்கம் கலக்குது, கெர்ஜிக்கிறாங்க. தங்கம் அதுக்கு மேல ஜொலிக்கிறாங்க. சரியா? ஓகே, இப்ப மிங்கி பார்க்கலாம். யோவான் 13 34 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். சூப்பர். பரவாயில்ல, மிங்கி மேல வந்துடுச்சு. மிங்கிக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா? குட், வெரி குட். நெக்ஸ்ட் என்ன கத்துக்கலாம்? இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி? இங்கிலீஷ் கத்துக்கலாமா? மிங்கி கத்துக்கலாம். ஓகே, தமிழ் ஓகேவா? அடுத்தது இங்கிலீஷ்க்கு ரெடியா இருக்கணும். சரியா? ஓகே, இப்போ ஜாய்லின் அக்கா நமக்கு இங்கிலீஷ்ல சொல்லி கொடுப்பாங்க. ஓகே. யாருக்கா ஜாய்லினே? 3 பேர் நிக்கிறீங்களே. திரும்பி பாரு. ஹாய். பேன் இருக்கான்னு பார்த்தேன்க்கா. ஒண்ணும் இல்லக்கா, அது நாங்க எப்பவுமே செக் பண்ணுவோம்க்கா. மிங்கி, நீ ரொம்ப நாட்டில. நாட்டியா தெரியலக்கா. அது எனக்கு உன்கிட்ட பிடிச்சது என்ன தெரியுமா? ஐயா, உங்களுக்கு என்ன பிடிக்குமா? எனக்கு உன்கிட்ட பிடிச்சதே உன்னோட வாலு தான். நீ ஆடும்போதெல்லாம் அது ஆடிட்டே இருக்கு தெரியுமா? என் வாலு தான் ரொம்ப பிடிக்கும். சரி, இப்போ வந்து நீ சேட்டை பண்றல, இப்போ நான் வந்து இங்கிலீஷ்ல உனக்கு வசனம் கத்து கொடுக்க போறேன். ஓகேவா? ஓகேக்கா. இப்போ வந்து நீ வந்து சாதாரணமா பண்ணக்கூடாது. நல்லா கிரிச்சு பண்ணணும். குச்சியா? இப்போ வந்து எனக்கும் உனக்கும் போட்டி. யார் குதிச்சு பண்ணலாம்? ஓகேவா? நான் தான்க்கா வருவேன். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம காமா பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து ரெடி பண்ணலாம். ஓகே? ஓகேக்கா. ஜான் 13 verse 34. A new command I give you. A new command I give you. Love one another. Love one another. As I have loved you. As I have loved you. That you also love one another. That you also love one another. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம சொல்ல போறோம். நானும் பசங்களும் எப்படி பண்றோம்னு பாரு. ஓகே. இங்களா நீயா பாப்போம். ஓகேவா? பசங்க செம்ம சத்தமா சொல்ல போறாங்க. நானும் ஆக்ஷன் பண்ணுவேன், நீயும் ஆக்ஷன் பண்ணலாம். சரியா? ஓகேக்கா. ஜான் 13 verse 34. A new command I give you. Love one another. As I have loved you. That you also love one another. நாங்க தான் ஜெயிச்சோம். இல்ல, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நான் தான் சூப்பரா பண்ணேன். சரி, ஒன் லாஸ்ட் டைம் இங்கிலீஷ்ல சொல்லலாமா? ஓகே. இப்போ நம்ம எல்லாரும் ஒரே டீம், 2 பேரும் சேர்ந்து ஜம்ப் பண்ணி சத்தமா பண்ணி சொல்ல போறோம். ஓகே? ஜான் 13 verse
Verse. 34. 34. A new command A new command. I give you. I give you. Love Love one another one another as as I have I have loved you. loved you. That you also That you also love love one another. one another. Yay! Yeah. ஓகே, இப்போ நம்ம ஹிந்திக்கு ஸ்விட்ச் ஓவர் பண்ண போறோம். ஓகே ஓகே, நம்ம ஆன்ட்டி வெல்கம் பண்ணலாமா? Hi. ரெடியா மிக்கி ஆமா, ரெடியா பட் என்னால ஜம்ப் பண்ண முடியாது நீ கண்டினியூஸா ஜம்ப் பண்ணணும் ஓகே. ஏன் உங்களால ஜம்ப்? Thank you. ஓகே, நான் பாத்துக்கறேன். ஹிந்தி நீங்க விடுங்க, நீங்க கத்துக்கலாமா? விடுங்க. மிக்கி கத்துக்கலாமா ஆ. ஓகே அதே உற்சாகத்தோட பண்ணணும் ஆ, இன்னும் வாசிக்க தெரியுமா மிக்கி உனக்கு எனக்கு எங்க வாசிக்க தெரியும்? எனக்கு வாழைப்பழம் லாங்குவேஜ் தான் தெரியும். லஞ்ச் டைம்ல பனானா கொடுப்பாங்க இன்னைக்கு இப்ப இல்ல இருக்குதா? பனானா இருக்குதா இன்னைக்கு? சரி நம்ம வசனம் கத்துக்கலாமா ஓகே. நீங்க ரெடியா பசங்களா ஓகே அவங்கள ரெடி இல்ல. மிக்கி ரெடியா சத்தமே கேட்கல. ஐயோ அவங்க எங்க பேசுறது. பசங்க ரெடியா இருக்காங்களே கேட்கலையே, கேட்கலையே. கேட்கலையே, எனக்கு மிக்கி கேட்கவே இல்ல. இப்பவும் நீ தோந்துட்டேப்பா ஓகே வசனம் கத்துக்கலாம் ஓகே. யுகன்னா சொல்லுங்க மிக்கி சொல்லு யுகன்னா யுகன்னா तेरा तेरा 34 34 யுகன்னா யுகன்னா तेरा तेरा 34 34 मैं मैं तुम्हें तुम्हें एक एक नई नई आज्ञा आज्ञा देता है देता है. சொல்லிட்டியாம்மா ஓகே मैं तुम्हें तुम्हें एक एक नई नई आज्ञा आज्ञा देता हूँ देता हूँ कि कि एक दूसरे से एक प्रेम रखो प्रेम रखो. एक दूसरे से एक दूसरे से प्रेम रखो प्रेम रखो. जैसा ऐसा मैंने मैंने तुमसे तुमसे प्रेम रखा है प्रेम करता है वैसा ऐसा तुम भी तुम ही एक दूसरे से एक दूसरे से प्रेम रखो प्रेम रखो. இன்னும் ஒரு தடவை சொல்லலாமா மிக்கி சொல்லலாமே, உற்சாகம் சொல்லலாம். குறைஞ்ச மாதிரி இருக்கே மிக்கி ரெடியா நான் ரெடியா இருக்கிறேன். ஓகே யுகன்னா யுகன்னா तेरा तेरा 34 34 मैं तुम्हें तुम्हें एक एक नई नई आज्ञा आज्ञा देता हूँ देता हूँ कि कि एक दूसरे से एक दूसरे से प्रेम रखो प्रेम रखो. जैसा ऐसा मैंने मैंने तुमसे तुमसे प्रेम रखा है प्रेम रखा है वैसा ऐसा तुम भी तुम ही एक दूसरे से एक दूसरे से प्रेम रखो प्रेम रखो. வெரி குட் மிக்கிக்கு ஒரு கிளாப் பண்ணிரலாமா எல்லாரும் ஓகே ஓகே. தேங்க் யூ Thank you. பாய் மிக்கி Bye me. வாட்டர்மெலன். ஐயோ, தூங்கிட்டீங்களா எல்லாம்? வசனம் சொல்லி கொடுத்தாங்கல்ல, அவங்களுக்காக கிளாப் பண்ணலாமா? இந்த கிளாப் நல்லா இருக்கு. இன்னைக்கு என்ன கிளாப் கத்துக்கிட்டோம்? என்ன கிளாப்பு? ஓகே, ரெடி? Watermelon, cut, cut. Watermelon, slice, slice. Watermelon, smash, smash. Watermelon, drink, drink. Watermelon, drink, drink. Once more பண்ணலாமா? Ready? Watermelon, cut, cut. Watermelon, slice, slice. Watermelon, smash, smash. Watermelon, drink, drink. Watermelon, drink, drink. Super. ஹாய் ஹாய், எனக்கு சத்தமே கேட்கல. ஹாய். ஓகே, வாட்டர்மெலன். எனக்கு ஃபர்ஸ்ட் கட் எப்படி டக் 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 பண்ணணும். வாட்டர்மெலன் எப்படி பண்ண போறீங்க? வாட்டர்மெலன், வாட்டர்மெலன், ஸ்லைஸ் ஸ்லைஸ். வாட்டர்மெலன், ஸ்மாஷ் ஸ்மாஷ். வாட்டர்மெலன் ட்ரிங்க் நீங்கள் எப்படி குடிப்பீங்க? தண்ணியே ஒரு
இந்த வெயில்ல நல்லா விளையாடிட்டு வீட்டுக்கு வந்தோன்னா எப்படி குடிப்பாங்க? கபக் கபக் கபக்குன்னு குடிப்பீங்க கரெக்டா? அப்போ அந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணணும். ஓகே, வாட்டர்மெலன் ட்ரிங்க் ட்ரிங்க், வாட்டர்மெலன் ட்ரிங்க் ட்ரிங்க். அதுக்கப்புறம் அப்படி குடிச்சாதான் உனக்கு என்ன வரும்? வாந்தி வருமா? ஏப்ப வரும். சரி, ஓகே, சூப்பர், ஓகே. சரி, இப்போ நீ வாட்டர்மெலன் கட் கட், வாட்டர்மெலன் ஸ்லைஸ் ஸ்லைஸ், வாட்டர்மெலன் ஸ்மாஷ் ஸ்மாஷ் அப்படி பண்றல்ல, அந்த மாதிரி உன் ஃப்ரெண்டை வாட்டர்மெலன் கட் கட் மாதிரி உனக்கு பிடிக்காத ஒரு ஃப்ரெண்டை நீ கட் பண்ண முடியுமா? வாட்டர்மெலன் ஸ்மாஷ் பண்ற மாதிரி ஒருத்தவங்களுடைய ஹார்ட்டை ஸ்மாஷ் பண்ண முடியுமா? வாட்டர்மெலன் ஸ்லைஸ் பண்ற முன்னாடி நீங்க யார்கிட்டயாவது பேசி கஷ்டப்படுத்த முடியுமா? இல்லைல்ல, வாட்டர்மெலனோட நம்ம வச்சுக்கணும். சரி, எனக்கு எனக்கு வந்து எனக்கு மிங்கி ரொம்ப பிடிச்சிருக்கு. எத்தனை பேருக்கு மிங்கி பிடிச்சிருக்கு? எனக்கு மிங்கி இப்போ வரணும். மிங்கி, மிக்கி வரியா நீ? என்ன மிக்கி நடைய வேற மாதிரி இருக்கு. சரி, சரி, ரொம்ப வைக்கப்படாதீங்க, முன்னாடி வாங்க மிங்கி, அப்பதான் எல்லாருக்கும் தெரியும் மிங்கினா யாருன்னு. என்னம்மா? எங்க வேணாலும் நிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இங்க நிப்போம், அதுக்கப்புறம் சேர்ந்து அங்க போலாம், அப்புறம் இங்க வரலாம். இது எல்லாமே நமக்கு தான். கூட்டு போங்க. கண்டிப்பா. சரி மிக்கி, நேத்திக்கு நான் நோட் பண்ணேன், உன் ஃப்ரெண்டும் நீயும் வந்து நீ இப்படி திரும்பிக்கிட்ட, உன் ஃப்ரெண்ட் இப்படி திரும்பிட்டாங்க. ஏன்? அதுவா தெரியலையே என்னன்னு. மறந்துட்டியா? நான் உன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன். கேட்டா மிங்கி மிங்கி என்கிட்ட ரொம்ப சண்டை போட்டுட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அவருக்கு வாழைப்பழம் வாசனையே பிடிக்கலன்ட்டாரு. நான் எவ்வளவு காஸ்ட்லியா சென்ட் வாங்கிட்டு வந்து அடிக்கிறேன்னு அன்பா கேட்டேன். அவங்க உனக்கு தரல, நீ கேட்டது அவங்க தரல. இல்ல, அவர் அடிக்க விடல. அடிக்க விடலையா? ஆனா அவன் உன் ஃப்ரெண்டு தானே, நீயும் உன் ஃப்ரெண்டு ரொம்ப நாளா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. 2 பேரும் ஒன்னா தான் போவீங்க, ஒன்னா தான் மரம் ஏறுவீங்க, ஒன்னா தான் கீழே இறங்குவீங்க, ஒன்னா தான் பெயின் பார்ப்பீங்க. அவ்வளோ ஃப்ரெண்டாக இருந்துட்டு இப்போ 2 பேரும் மூஞ்சி 2 பேர் திரும்பிக்கிட்டீங்களே. நான் என்ன பண்றது? ஏன் உனக்கு பிடிக்கலையா? ஏன் உன் ஃப்ரெண்ட் என்ன பண்ணா உன்னை அடிச்சால? அதுதான், என் வாழைப்பழத்தை புடுங்கிட்டு போயிட்டான். நானே கஷ்டப்பட்டு ஜங்கிள் ஃபுல்லா தேடி ஒரே ஒரு வாழைப்பழம் இருந்தது, அத பறிச்சு கொண்டு வந்தனா இவன் புடுங்கிட்டு போயிட்டான். சரி, ஒரே அது வாழைப்பழம் தானே, ஃபுட்டு தானே, நீ விட்டு கொடுத்துருக்கலாமே. அது எப்படி? எனக்கு பசிக்கும்ல. பசிக்கும் தான், கரெக்டு தான். ஆமா, ஆனா உன் ஃப்ரெண்ட் ஆச்சே, நீ உன் ஃப்ரெண்ட் அன்பா இருக்கணும்ல. அதெல்லாம் முடியாது. ஏன் அப்படி சொல்ற மிங்கி? எனக்கு சாப்பாடு வேணும்ல. சரி, உனக்கு ஜீசஸ் யார் தெரியுமா? ஜீசஸா? கேள்விப்பட்டு இருக்கிறேன். சரி, ஜீசஸ் வந்து காட்ஸ் ஒன்லி சன். ஓகேவா? உனக்கிட்ட ஒரே ஒரு வாழைப்பழம் இருந்தது, கரெக்டா? ஆமா. காடோட ஒன்லி சன், ஒரே பேரான குமாரன். அந்த குமாரனையே காட் வந்து உன்னை என்ன நம்ம தம்பி பசங்க தங்கச்சி பசங்களாம் நேசிக்கிறதால அவரே கொடுத்துட்டாரு. அப்படியா? நீ ஒரு வாழைப்பழம் கொடுக்குறியா உன் ஃப்ரெண்டுக்கு? இல்ல, அவரு அவரோட சொந்த பேரான குமாரனையே என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு. பாத்து வா, விழுந்துராத. எங்க கொடுத்தாரு? எங்க கொடுத்தாரு? உனக்காக எனக்காக. வாழைப்பழம் இல்ல, கோல்டு இல்ல, அப்புறம் என்ன? உனக்கு என்ன பிடிக்கும் வேற? எனக்கு எல்லா ஃப்ரூட்ஸுமே பிடிக்கும். இப்போ வாட்டர்மெலன் இல்ல, அந்த ஜீசஸோட லைஃபே கொடுத்துட்டாரு. ஓகே, ஜீசஸோட ஓகே லைஃபே கொடுத்துட்டாரு. லைஃப் அவர் ஒரு தப்பும் பண்ணல. ஆனா உண்மையில என் மேல வச்சிருந்த அந்த அன்புனால என்ன பண்ணிட்டாங்க மிக்கி? லைஃபே கொடுத்தாரு. அந்த அன்பு என்ன தெரியுமா? அது என்ன அன்பு? அந்த அன்பு தான் அகாப்பே அன்பு. அகாப்பேவா? ஆமா. அது என்ன பழம்? அது என்ன பழம் நான் வந்து சொல்றேன். ஆவிக்குரிய கனியில ஒண்ணு என்ன தெரியுமா? தெரியாது. என்னது? பூச்சு பூச்சா பழம் பேர் சொல்றீங்க. ஆவிக்குரிய கனி. இந்த கனி சூப்பரான கனி, அதுதான் அன்பு. ஓகே ஓகே. அது பேர் என்ன? ஓகே, அன்பு. சரி, ஓகே. எப்படி ஜீசஸ் லவ் பண்ணார் தெரியுமா? எப்படி பண்ணாரு? ஒண்ணுல, நீ வந்து மூஞ்சி தூக்கி இப்படி திரும்பிக்கிறல,
அந்த மாதிரி ஜீசஸ் யார்கிட்டயுமே இல்ல. அச்சோ. பாவியானவங்கள நம்மள தேடி தான் ஜீசஸ் வந்தாரு. ஓ. கரெக்ட்டா? நீ தப்பு ஓகே. பண்ணா என்ன பண்ணுவா உங்கள? போட்டு டம்மு 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 டம்முன்னு குத்திடுறீங்க. தள்ளிருவேன். மொத்தி. அப்புறம் நன்னு கொட்டுறீங்க. நான் போனா நீ என்ன பண்ற? டூரிஸ்ட்லாம் பார்க்கும்போது ஒருத்தவங்க வச்சிருந்த பேக்க தூக்கி புடிங்க எடுத்து போய் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுற. அந்த மாதிரி இல்லாம நம்ம என்ன பண்ணணும்னா, ஏசப்பா அவர் எல்லாரையும் நேசிச்சாரு. தப்பு பண்ணவங்கள, கல் எறிய போனவங்கள, நீங்க யாராவது தப்பு பண்ணாதவங்களா இருந்தாங்கன்னா கல் எறிங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்ப அந்த விமனுக்கு எவ்வளோ ஹாப்பியா இருந்தது. ச்சே, எனக்காக ஒருத்தர் பேசுறாரே, எனக்காக ஒருத்தர் நிக்கிறாரே, அவருதான் இயேசு. நீ எவ்வளோ ஏன் இப்ப அழற? ஏன் அழற? நீ ஏதாவது தப்பு பண்ணிட்டியா? என்ன தப்பு பண்ண? வாழைப்பழம் சாப்பிட்டியா? இல்லையா? எனக்கு ஒண்ணு பத்தி நேத்திக்கு கூட என்கிட்ட இருந்து வாழைப்பழம் எடுத்து சாப்பிட்டியே. அது நேத்திக்கு. அது நேத்து. ஆமா. இன்னைக்கு இன்னைக்கு சண்டை போட்டியா? போட்டேன். சரி. நான் என்ன சொல்வேன்னா, ஏசப்பா நம்மள நேசிச்ச மாதிரி நம்ம மத்தவங்கள நேசிக்கணும். ஓகேவா? எப்படி நேசிக்கலாம்? நீயே எப்படி சொல்லு. நேசிக்கலாம்? அங்க போணுமா? அங்க சரி வா போலாம். போலாம். என்ன நீ மிக்கி ஜம்ப் பண்ணி வா மிக்கி. ஓகே. இங்க வந்தோடனே பசங்கலாம் உன்னை கூப்பிடுறாங்க ஹாப்பியா. சரி. ஆமா. எப்படி எப்படி மிக்கி நீ லவ் பண்ணுவ? ஹாய். எப்போ வேணும் எனக்கு? நான் அங்கேயே போயிடலாம் வாங்க. சரி சொல்லு. எப்படி நீ நான் லவ் பண்ணலான்னா உன் ஃப்ரெண்டு ஒரே ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டாங்கல்ல. சரி. இப்போ நீ எப்படி சொல்லலாம்? உன்கிட்ட கம்யூனிகேட் பண்ணலாம். எனக்கு ரொம்ப பசிக்குது. ஒரே ஒரு வாழைப்பழம் தான் இருக்கு. ம். உனக்கும் வேணும் எனக்கு வேணும். நீயும் நானும் என்ன பண்ணலாம்? பாதி பாதியா ஷேர் பண்ணி சாப்பிடலாம். ஆமா நீ ஆமா. ஷேர் பண்ணியிருந்திருக்கலாம்ல நேத்திக்கு. ஐயோ அது ஆனா எனக்கு வரல. தோணாம போயிருச்சே. ஸோ ஒன் வே ஆஃப் லவ்விங் யுவர் ஃப்ரெண்ட் இஸ் ஷேரிங். ஓகே. சரி. இப்போ நீ உன் ஜங்கிள்ல நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட மங்கீஸ் கூட மட்டும் ஃப்ரெண்டா இல்லாம மற்றவங்க கூட நீ என்ன பண்ணணும்? ஃப்ரெண்டா இருக்கணும். ஓகே. ஓகேவா? இருக்கேன். ஒருத்தவங்க ஒரு மங்கிக்கு ஃபுட்டே இல்லைன்னா நீ என்ன பண்ணும்? உங்கள்கிட்ட 2 வாழைப்பழம் தான். அந்த 2 வாழைப்பழத்துல ஒரு வாழைப்பழத்தை என்ன பண்ணும்? ஒரு வாழைப்பழத்தை கொடுத்துடணும். என்ன பண்ணும்? கொடுத்துடணும். கொடுத்துடணும். ஸோ நீங்கள் மற்றவங்க கிட்ட நீ கைண்டாக இருக்கிறது மூலமா அவங்களுக்கு நீ என்ன பண்ற? அன்பா இருக்க. அன்பா சரியாவா? இருக்கிறேன். ஓகே. உங்க அப்பா அம்மாவை நீ எப்படி நேசிப்ப? அப்பா அம்மாவையா? அவங்க எங்கன்னே தெரியல எனக்கு. தெரியலையா? ஆமா. அப்படிலாம் இருக்கவே கூடாது. அப்படியா? இங்க பாரு, நீ இங்கே நில்லு. நான் அங்க போய் வாய்ஸ் மட்டும் கேட்டு வரேன். அவங்க எப்படி அப்பா அம்மாவை நேசிப்பாங்க? ஆ? உங்க அப்பா அம்மாவை எப்படி நேசிப்பீங்க? ஒபீடியன்ஸ். சூப்பரா சொன்னாங்கல்ல. அப்பா அம்மாவை எப்படி நேசிப்பாங்க? ஒபீடியன்ஸ். இப்போ நம்ம மிக்கி கிட்ட போய் கேட்கலாமா? என்ன ரெஸ்ட் எடுத்துட்டியா மிக்கி? ஆமா ஆமா. ரெஸ்ட். சரி. எப்படி தெரியுமா ஒபே பண்ணணும்? அவங்க சொல்றத நீ கேட்கணும். ஓகே. அம்மா நீ அந்த தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னா, போமா எப்ப பாரு என்ன வேலை சொல்லிட்டே இருக்க. எப்ப பாரு இதை செய் அதை செய், இதை எடுத்து வை, எடுத்த பொருளை எடுத்து வை, எடுக்காத பொருளையும் எடுத்து வை ஆமா அப்படின்லாம் சொல்லக்கூடாது. சரி நான் சொல்ல ஆ, மாட்டேன். ஆனா அவங்க கிட்ட என்ன பண்ணும்? அவங்க சொல்றத செய்யணும். எப்படி? அன்பா செய்யணும். எப்படி? அன்பா செய்வேன். அம்மா பாபா அப்படின்னு சொல்லாம, சொல்லுங்கம்மா நான் செய்றேன் அப்படின்னு சொல்லணும். சரி. ஓகேவா? ஓகே. உங்க அப்பா அம்மாக்கு என்ன பண்ணணும்? ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமா? ஹானர் பண்ணணும். ஓகே. நான் என் ஃப்ரெண்டு கூட தான் பேசுவேன், ஃப்ரெண்டு கூட தான் என் சீக்ரெட் சொல்வேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும்தான் என் ப்ராப்ளம் சொல்வேன்லாம் இருக்கக்கூடாது. ஓகே. ராதர் ஓகே. உன்னுடைய கஷ்டத்தை என்ன பண்ணணும்? மற்றவங்க கிட்டயே சொல்லணும் மிக்கி. ஓகே சொல்லி. ஓகேவா? ஓகே வாரியர் பாய்ஸ், நீங்களும் சொல்றீங்களா பாய்ஸ்? ஓகே. ஓகே. அதே மாதிரி உனக்கு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே. உனக்கு இந்த மாதிரி 2-3 ட்ரெஸ் இருக்கு, ஓகே. ப்ரௌன் கலர். ஓகே. ஓகேவா? இதுலயே நான் வெரைட்டியா வச்சிருக்கேன். ஆமா இந்த ட்ரெஸ்ஸை நீ யாருக்கு கொடுக்கலாம்? இல்லாத ஒரு மக்கிக்கு என்ன பண்ணலாம்? நான் கொடுக்கலாம். வேண்டாமா? ம், ஓகே ஓகே. ஓகே. சரி. அப்போ உன்கிட்ட 4 ட்ரெஸ் இருந்தா அதுல ஒரு ட்ரெஸ் என்ன பண்ணலாம்?
இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம். உங்ககிட்ட ஃபுட் இல்லைன்னா ஃபுட் இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம். சரி, நீ பஸ்ல போற, ஓகேவா? நீ ஒரு சீட்ல ஜாலியா உட்காந்துட்டு இருக்க. ஓகே நல்லா விண்டோ சீட், காத்து செம்மையா வருது. ஓகே அழகா நீ என்ன பண்ற, அந்த நேச்சர் என்ஜாய் பண்ணிட்டே இருக்க. ஆஹா ஒவ்வொரு அனிமலா வருது, பறவை பறக்குது. இமேஜின் பண்ணி பாரு, லயன் லயனை நீ இமேஜின் பண்ணிக்கோ, ஆனா பறவை வருது. வேண்டாம் அதுக்கப்புறம் நீ வந்து நாய் பாக்குற, எல்லாத்தையும் பாக்குற, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. அப்போ வந்து ஒருத்தவங்க வராங்க, வயிறு ரொம்ப பெருசா இருக்குது, அச்சோ அவங்க வயித்துல ஒரு பாப்பா இருக்குது. அவங்க இப்படி இப்படியே வராங்க, ஓகே வேர்க்க வேர்க்க வராங்க. அச்சோ ஒரே ஒரு தொடச்சுக்க வேண்டியதானே சீட்டே இல்ல, யாருமே அவங்களுக்கு சீட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அச்சோ உனக்கா அவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசையா இருக்கானா, நமக்கு விண்டோ சீட் ரொம்ப முக்கியமே. ஆமா காத்து வருதே. அப்ப நீ என்ன பண்ணுவ, உட்காந்துட்டே இருப்பியா? ஆமா என் சீட்டுனா உட்காந்துக்கலாம்ல. இல்ல, நான் இப்பதானே சொன்னேன், ஓ ஓகே ஜீசஸ் எப்படி உன்னை நேசிச்சாங்களோ அந்த மாதிரி நேசிக்கணும். நான் சீட்டு கொடுக்கணும். ஆமா, நீ உன் சீட்ட அவங்களுக்கு உட்கார கொடுக்கணும். புரிஞ்சிச்சு. அதே மாதிரி ஒருத்தர் இப்படி குனிஞ்சு 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 யோப்பா என்னால முடியல அப்படின்னு ஒரு தாத்தா பாட்டி வந்தாங்கன்னா அவங்களுக்கு நீ என்ன பண்ணும், சீட்டு கொடுக்கணும். சீட்டு கொடுக்கணும். ஓகே. ஓகேவா? ஓகே. ஒருத்தவங்க முன்னாடி போறாங்க, முன்னால போறாங்க. அவங்க திடீர்னு அவங்க பர்ஸ் கீழே விழுந்துருச்சு, ஓகேவா? அவங்க பாட்டு போய்கிட்டே இருக்காங்க, நீ கூப்பிடுற, அவங்க பாட்டு செல்போன் பேசிட்டு போயிட்டே என்ன இருக்காங்க. பண்றது? நீ உடனே எடுத்து பாக்குற, பார்த்தா அதுல நிறைய சாக்லேட்ஸ் இருக்கு, உனக்கு பிடிச்ச ஐட்டமா இருக்கு. இப்ப நீ என்ன பண்ணுவ, நீயே வச்சுப்பியா? நோ, நான் என்ன சொன்னேன், ஜீசஸ் லவ் பண்ண மாதிரி மத்தவங்கள நேசிக்கணும். குடு 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 குடுன்னு ஓடி போய், எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ஃபோன் பேசிட்டே போனதால உங்க பர்ஸ் கீழே விழுந்துருச்சு, இந்தாங்க உங்க பர்ஸ் அப்படின்னு சொல்லணும். சூப்பர் சூப்பர் அப்படின்னா நீ ஹானஸ்டா இருக்கணும், ஓகே ஹெல்ப் பண்ணணும், ஓகே கைண்டா இருக்கணும். ஓகே உன் திங்ஸ் எல்லாருக்கும் என்ன பண்ணணும், 1 2 இங்க வந்துட்டு நானு ஜம்ப் பண்ணி வா, இங்க வாங்க இங்க வாங்க, என்ன பண்ணணும், மத்தவங்களுக்கு ஓகே ஷேர் பண்ணணும். Okay. ஓகேவா? சோ Okay. இந்த மாதிரி நீ ஜீசஸ் நம்மள நேசிச்சாங்க, ஓகே சாக்ரிஃபைஸ் பண்ணாரு. ஓகே அவர் மட்டுமே நினைச்சாரா? இல்ல, இல்லை நம்மள நினைச்சாரு, ஓ நமக்காக ஜீவனை விட்டாரு, ஓ உனக்காக அடி வாங்கினாரு, அச்சச்சோ உனக்காக ரத்தம் சிந்தினாரு, உனக்காக எல்லாரும் ஒரு கணத்தை அரைஞ்சா இன்னொரு கணத்தையும் காமி அப்படின்னு சொன்னாரு. ஐயப்பா நீ வலிக்குதே. ஜீசஸ் மாதிரி இருக்கியா? நான் இருக்கிறேன். ஓகேவா? Okay. தம்பி தங்கைங்களா, நீங்களும் ஏசுப்பா மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸை உங்க ஃபேமிலி மெம்பர்ஸை நேசிப்பீங்களா? ஓகே, வெரி குட், தேங்க்யூ. வாங்க போலாம். பாய். ஓகே, ரொம்ப நேரம் நம்ம எல்லாம் உட்காந்தாச்சு, எல்லாம் எழுந்து நிப்போமா? கொஞ்சம் ஜம்ப் பண்ணுவோமா? பா, என்ன ஸ்ட்ரெச்சுமா, எல்லாரும் பயங்கர டயர்ட் ஆயிட்டீங்கம்மா. மிக்கி உங்களை டயர்ட் ஆக்கிட்டாரோ? மிக்கி கூட நல்லா தெம்பா இருந்தாரு, நீங்களாம் தான் இப்போ டயர்டா இருக்கிறீங்க. ஓகே, நம்ம இப்போ பாட்டு பாட போறோம். ஓகேவா? அந்த பாட்டு ரொம்ப ஈஸி. ஓகேவா? ரொம்ப நீங்க பேசுனீங்கன்னா தான் நானும் பேசுவேன். எனக்கு ஆன்ட்டிக்கு அமைதியாக இருந்தால் பிடிக்கவே பிடிக்காது. இப்போ நான் ஏதாவது உங்ககிட்ட நீங்கள் வந்து என்கிட்ட ஏதோ கேட்குறீங்க, சரியா? நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க? ஆன்ட்டி பதில் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சொல்லணும்ல. அப்போ நீங்களும் நான் கேட்டால் பதில் சொல்லணும்ல. ஆமாம், சூப்பர். ஓகே, ரெடி. இயேசுவின் அன்பு உனக்குள் இல்லை என்றால் தம்பி தங்கை எல்லாமே எல்லாமே நோ யூஸ். தம்பி தங்கை எல்லாமே நோ யூஸ். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லாமா, எல்லாமே நோ யூஸ், எல்லாமே நோ யூஸ். இயேசுவின் அன்பு உனக்குள் இல்லை என்றால் தம்பி தங்கை எல்லாமே நோ யூஸ். அவ்வளோதான் பாட்டு. புரிஞ்சிச்சா? இயேசுவின் அன்பு
உனக்குள் இல்லை என்றால் தம்பி தங்கை எல்லாமே நோ யூஸ். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லு, பின்னாடி இருக்கிறவங்கள பார்த்து சொல்லு. திரும்பி ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ பாரு. ஐயோ எல்லாரும் பேக்கா பார்த்துன்னு இருப்பீங்க அப்புறம். ஓகே, ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ பாரு, தேர்ட் ரோ ஃபோர்த் ரோ பாரு. திரும்ப அப்படியே எல்லாம் ஒழுங்கா நிக்கிறாங்களான்னு பாருங்க. என்னப்பா எல்லாம் நல்லா இருக்கியான்னு கேளு. நல்லா இருக்கியா, தெம்பா இருக்கியா, கத்துக்கிட்டீங்களா? ஓகே, ரொம்ப நேரம் பேசுறீங்க. இதுனா ரொம்ப நேரம் பேசுறீங்க. ஓகே, கை தட்டணும். கமான் பாய்ஸா கேர்ள்ஸான்னு பார்க்கலாமா? யார் சவுண்ட் கை தட்டுறாங்கன்னு. கமான் பாய்ஸ். இயேசுவின் அன்பு உனக்குள் இல்லை என்றால் தம்பி தங்கை எல்லாமே நோ யூஸ். இயேசுவின் அன்பு உனக்குள் இல்லை என்றால் தம்பி தங்கை எல்லாமே நோ யூஸ். இயேசுவின் அன்பு உனக்குள் இல்லை என்றால் தம்பி தங்கை எல்லாமே நோ யூஸ். இயேசுவின் அன்பு உனக்குள் இல்லை என்றால் தம்பி தங்கை எல்லாமே நோ யூஸ். சிங்கராக இருந்தாலும், டான்சராக இருந்தாலும், ரேசராக இருந்தாலும், ஸ்விம்மராக இருந்தாலும், சிங்கராக இருந்தாலும், டான்சராக இருந்தாலும், ரேசராக இருந்தாலும், ஸ்விம்மராக இருந்தாலும், இயேசுவின் அன்பு உனக்குள் இல்லை என்றால் தம்பி தங்கை எல்லாமே நோ யூஸ். கம் ஆன் பாய்ஸ். தம்பி தங்கை எல்லாமே நோ யூஸ். பேட்மேனாக இருந்தாலும், பார்பியாக இருந்தாலும், பேட்மேனாக இருந்தாலும், பார்பியாக இருந்தாலும், சேலஞ்சாக இருந்தாலும், இயேசுவின் அன்பு உனக்குள் இல்லை என்றால் தம்பி தங்கை எல்லாமே நோ யூஸ். இயேசுவின் அன்பு உனக்குள் இல்லை என்றால் தம்பி தங்கை எல்லாமே நோ யூஸ். இயேசுவின் அன்பு உனக்குள் இல்லை என்றால் தம்பி தங்கை எல்லாமே நோ யூஸ். இயேசுவின் அன்பு உனக்குள் இல்லை என்றால் தம்பி தங்கை எல்லாமே நோ யூஸ். ஓகே, கேர்ள்ஸ்க்குலாம் நல்லா கை தட்டலாமா? இந்த ஃப்ரண்ட்ல இந்த கேர்ள்ஸ்லாம் சூப்பரா பண்ணாங்க. நல்ல அழகா அவங்க ஆக்ஷனை பார்த்து இந்த ஃப்ரண்ட்ல இருந்த 5 ரோஸும் செம 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 செம. எல்லாரும் பின்னாடி இருக்கிறவங்க பாய்ஸ் எல்லாம் கை தட்டலாமா உங்களுக்கு? இப்பதானே ஜீசஸை போல நேசிக்கணும்னு சொன்னாங்க. நாங்க ஏன் கை தட்டணும்னு நிக்கிறீங்க? தட்டுங்கடா நல்லா. சூப்பர். ஓகே, திருப்பி பாடலாமா? ஈஸி தானே, ஈஸி தானே. ஸ்டான்ஸ் என்ன சொன்னாங்க? சிங்கர். நிறைய பேர் என்னது சிங்கர், பாட்டு பாடுவாங்க. சிங்கர்ல என்ன பண்ணுவாங்க? பாட்டு பாடுவாங்க. நிறைய பேருக்கு என்ன தெரியுமா? நான் டான்ஸ், நான் நல்லா பரதநாட்டியம் ஆடுவேன், நான் நல்லா டிஸ்கோ ஆடுவேன், நான் இந்த டான்ஸ் ஆடுவேன், அந்த டான்ஸ் ஆடுவேன். என்ன எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? டான்ஸர். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஸ்விம்மிங் போவீங்க. எல்லாம் இப்போ லீவில் நான் வந்து ஸ்விம்மிங்கில் வந்து நான் வந்து நல்லா கற்றுக்கணும், நான் டாப்பர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எல்லாம் பண்ணுவீங்க. எல்லாம் பண்ணாலும் யார் இருக்கணும் உங்களுக்குள்ள? ஜீசஸ் இருக்கணும். ஓகே, இன்னும் ஒரு தடவை பாடிட்டு நம்ம உட்கார போகிறோம். ரெடியா? ஓகே, யார் பண்ணுறான்னு பார்க்கலாம். ஓகே, பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் ஆன் பாபோ, கம் ஆன், ரெடி? இயேசுவின் அன்பு உனக்குள் இல்லை என்றால் தம்பி தங்கை எல்லாமே நோ யூஸ். இயேசுவின் அன்பு உனக்குள் இல்லை என்றால் தம்பி தங்கை எல்லாமே நோ யூஸ். இயேசுவின் அன்பு உனக்குள் இல்லை என்றால் தம்பி தங்கை எல்லாமே நோ யூஸ். இயேசுவின் அன்பு உனக்குள் இல்லை என்றால் தம்பி தங்கை எல்லாமே நோ யூஸ். சிங்கராக இருந்தாலும், டான்சராக இருந்தாலும், ரேசராக இருந்தாலும், ஸ்விம்மராக இருந்தாலும், சிங்கராக இருந்தாலும், டான்சர்
இயேசுவின் அன்பு உனக்குள் இல்லை என்றால் தம்பி தங்க எல்லாமே நோ யூஸ். இயேசுவின் அன்பு உனக்குள் இல்லை என்றால் தம்பி தங்க எல்லாமே நோ யூஸ். இயேசுவின் அன்பு உனக்குள் இல்லை என்றால் தம்பி தங்க எல்லாமே நோ யூஸ். பேட்மேனாக இருந்தாலும் பார்பியாக இருந்தாலும் சேலஞ்சாக இருந்தாலும் பேட்மேனாக இருந்தாலும் பார்பியாக இருந்தாலும் இயேசுவின் அன்பு உனக்குள் இல்லை என்றால் தம்பி தங்க எல்லாமே நோ யூஸ். இயேசுவின் அன்பு உனக்குள் இல்லை என்றால் தம்பி தங்க எல்லாமே நோ யூஸ். இயேசுவின் அன்பு உனக்குள் இல்லை என்றால் தம்பி தங்க எல்லாமே நோ யூஸ். இயேசுவின் அன்பு உனக்குள் இல்லை என்றால் தம்பி தங்க எல்லாமே நோ யூஸ். சிங்கராக இருந்தாலும் டான்சராக இருந்தாலும் ரேசராக இருந்தாலும் ஸ்விம்மராக இருந்தாலும் சிங்கராக இருந்தாலும் டான்சராக இருந்தாலும் ரேசராக இருந்தாலும் ஸ்விம்மராக இருந்தாலும் இயேசுவின் அன்பு உனக்குள் இல்லை என்றால் தம்பி தங்க எல்லாமே நோ யூஸ். இயேசுவின் அன்பு உனக்குள் இல்லை என்றால் தம்பி தங்க எல்லாமே நோ யூஸ். இயேசுவின் அன்பு உனக்குள் இல்லை என்றால் தம்பி தங்க எல்லாமே நோ யூஸ். இயேசுவின் அன்பு உனக்குள் இல்லை என்றால் தம்பி தங்க எல்லாமே நோ யூஸ். பேட்மேனாக இருந்தாலும் பார்பியாக இருந்தாலும் சேலஞ்சாக இருந்தாலும் பேட்மேனாக இருந்தாலும் பார்பியாக இருந்தாலும் மாடலாக இருந்தாலும் சேலஞ்சாக இருந்தாலும் இயேசுவின் அன்பு உனக்குள் இல்லை என்றால் தம்பி தங்க எல்லாமே நோ யூஸ். இயேசுவின் அன்பு உனக்குள் இல்லை என்றால் தம்பி தங்க எல்லாமே நோ யூஸ். இயேசுவின் அன்பு உனக்குள் இல்லை என்றால் தம்பி தங்க எல்லாமே நோ யூஸ். இயேசுவின் அன்பு உனக்குள் இல்லை என்றால் தம்பி தங்க எல்லாமே நோ யூஸ். இயேசுவின் அன்பு உனக்குள் இல்லை என்றால் தம்பி தங்க எல்லாமே நோ யூஸ். சூப்பர். உங்களுக்கு எல்லாம் நல்லா கை தட்டிக்கோங்க. எல்லாருமே நல்லா பண்ணீங்க. சூப்பர். உட்காரலாம். ஹலோ, praise the Lord childrens. Praise the Lord childrens. யாருக்கெல்லாம் கேம்ஸ் பிடிக்கும்? யாருக்கெல்லாம் கேம்ஸ் பிடிக்கும்? பின்னாடி கையாட்டுங்க. ஓகே, இப்போ நம்ம கேம்ஸ் விளையாட போறோம். ஓகேவா? ஆனா எல்லாரும் விளையாட முடியாது. இப்போ ஸ்டேஜ்ல ஒரு 5 பேர் ஃப்ரம் பாய்ஸ், 5 பேர் ஃப்ரம் கேர்ள்ஸ் கூப்பிட போறேன். ஓகேவா? வரீங்களா? வெயிட் பண்ணு. நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணியாச்சு. உட்காந்துக்கிங்க ப்ளீஸ். நம்ம வந்து மதியானத்துக்கு மேலே விளையாடலாம். ஓகேவா? வரீங்களா? கேர்ள்ஸ் 5 பேர் பின்னாடி வந்து வாங்க. பாய்ஸ் 5 பேர் பின்னாடி வந்து வாங்க. ஸ்பீட் ஸ்பீட். ஓகே, ஸ்பீடா வாங்க. லைன்ல நில்லுங்க. நீங்க ஒரு லைன் ஸ்டார். நீங்க ஒரு லைன்ல நில்லுங்க. அப் ஓகே, இப்போ கேம் நான் சொல்றேன். கப்பு தருவாங்க. அக்கா ஒரு கப் தருவாங்க. எல்லாருக்கும் ஸ்ட்ரா தருவாங்க. ஸ்ட்ரா எல்லாருக்கும் தருவாங்க. இப்போ என்ன பண்ணோம்னா, இந்த கப்பை இப்படி இப்படி வச்சுக்கணும். ஸ்ட்ரா இப்படி. ஓகே, கை கட்டிக்கோ. பின்னாடி பின்னாடி கை கட்டிக்கோ. ஓகே, பேக்ல போமி. அந்த பக்கம். ஓகே, இந்த பக்கம் ஒரு கப் கொடுங்க. ஸ்ட்ரா. இப்போ என்ன பண்ணோம்னா, இவங்க வாயில இந்த ஸ்ட்ரா வச்சுக்கணும். எல்லாருக்கும் ஸ்ட்ரா கொடுத்துருங்க. இப்போ என்ன பண்ணோம்னா, இந்த ஸ்ட்ரா வச்சுட்டு வாயில வைங்க. ஸ்ட்ராவை கையை கட்டணும்.
ஓகேவா? வா. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா இந்த கப்பு விழாம அவங்ககிட்ட நீ ஸ்ட்ரால் எடுக்கணும். ஓகேவா? ஃபைன். நீ அந்த அளவுக்கு கீழே இதுவாகணும். ஓகே, கப்பு விழக்கூடாது கீழே. ஓகே, நான் டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். யார் ஃபஸ்ட்டு இந்த கப்பை பின்னாடி போய் பாஸ் பண்ணுறாங்களோ அதுதான் சேலஞ்ச். கேர்ள்ஸ் வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணணும் கேர்ள்ஸை கைத்தட்டி. சரியா? பாய்ஸ் வந்து நீங்கள் அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணணும் கைத்தட்டி. ஸ்டார்ட் பண்ணலாமா? 1 2 3 ஸ்டார்ட். கை 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 ஃபர்ஸ்ட்லேருந்து பரவாயில்ல. கீழே கப்பு இருந்தா பரவாயில்ல. கை கட்டுங்க. கை யூஸ் பண்ணக்கூடாது. கை யூஸ் பண்ணக்கூடாது. கீழே குனி. நல்லா குனி. கீழே குனி. கீழே குனி. கீழே குனி. குட் குட் குட். பாய்ஸ் குட். சூப்பர். பாய்ஸ் சூப்பர். கேர்ள்ஸ் கை பிடிக்க கூடாது. கை தொடாம. என்கரேஜ். கை தட்டு. கை தட்டு. எல்லாம் கை தட்டு. யார் பாஸ் பண்ண போறாங்க? கை தட்டு. பாய்ஸ் அண்ணா கை தொடங்க. டோன்ட் டச். டோன்ட் டச். கேர்ள்ஸ் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். Come on boys, come on, come on, come on. Yeah, boys! Boys, super! Ella kay tattinga boys ku. Ella kay tattinga. Good, 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 good. Okay, நம்ம மதியம் விளையாடலாம். எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம் இந்த கேம். ஓகே, கை தட்டுங்க. எல்லாம் கை தட்டுங்க பார்க்கலாம். ஓகே, இன்னொரு ரவுண்ட் வேணுமா? இன்னொரு ரவுண்டு கேட்குறாங்களே. ஸோ அடுத்த லாஸ்ட் ரவுண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட்ல இந்த வாட்டி கத்துட்டீங்களா கேம்ஸை? ஓகே, கப்பு முன்னாடி கொடுங்க. எல்லாரும் என்கரேஜ் பண்ணணும் கை தட்டி. ஓகே ஓகே, 1 2 ஸ்டார்ட். கை தட்டுங்க. எல்லாம் என்கரேஜ் பண்ணுங்க. பாய்ஸ் பாய்ஸ் ஏன்னாச்சு பாய்ஸ்க்கு இப்போ? சூப்பர் கேர்ள்ஸ். பாய்ஸ் பாய்ஸ். ஓகே கேர்ள்ஸ் கை தட்டு. நீங்க நிப்பாட்டுங்க கையை. தட்டுங்க. என்கரேஜ் பண்ணுங்க. girls have won this time. கை தட்டுங்க girls. கை தட்டுங்க. ஓகே, அது கரெக்ட்டா நாக்கா போய் ஸ்ட்ராவ கொடுக்கணும். ஓகேவா? ஓகே, thank you childrens. ஓகே வாரியர்ஸ், எத்தனை பேர் ஜாலியாக இருக்கீங்க? ஜாலியாக இருக்கீங்களா? ஒரு அல்லேலியோ சொல்லலாமா? ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி, ஓகே, இப்போ கொஞ்ச நேரம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஏசப்பா கூட என்ன பண்ண போகிறோம்? டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். எத்தனை பேர் அதுக்கு ரெடி? அதுக்கு திருப்பி ஒரு அல்லேலியோ சொல்லலாமா? ஓகே, நம்ம எல்லாம் எழுந்து நிற்கலாமா? கொஞ்ச நேரம் நம்ம எல்லாம் எழுந்து நிற்கலாமா? ஓகே, இது நம்ம யார் கூட பேச போகிற டைம்? ஏசப்பா கூட. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம பக்கத்துலேயே இருக்காங்கல்ல, அவங்க கூட எல்லா டைமும் நம்ம பேசுமா பேச மாட்டோமா? பேசுவோம்ல. இப்போ இந்த டைமில் நம்ம யார் கூட மட்டும் பேச போகிறோம்? ஏசப்பா கூட. எத்தனை பேருக்கு உங்கள் கண்கள்லாம் ரொம்ப பிடிக்கும்? என் கண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றவங்களாம் கை தூக்குங்க பார்க்கலாம். ஓகே, பக்கத்தில் இருக்கவங்க கண்கள்லாம் பாருங்களேன். பக்கத்தில் இருக்கவங்க கண்ணெல்லாம். ஓகே, எல்லாம் அழகா இருக்குல்ல? மற்றவங்களுடைய கண்ணு அழகா இருக்கா இல்லையா? அழகா இருக்கு. நம்மளை படைச்ச நமக்கு இவ்வளோ அழகான கண்களை ஏசப்பா கொடுத்துருக்காரு. அப்போ அவருடைய கண்கள் எவ்வளோ அழகா இருக்கும்? எவ்வளோ அழகா இருக்கும்? ரொம்ப அழகா இருக்கும். எப்படி இருக்கும்? கேட்கலப்பா. ரொம்ப அழகா இருக்கும். ஓகேவா? ஓகே, நம்ம எல்லாம் கண்ணை மூடலாமா? கொஞ்ச நேரம் எல்லா கண்களை மூடலாமா? கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் இசப்பா ஸ்தோத்திரம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். எல்லாம் பாடலாமா? இயேசுவின் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இயேசுவின் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான்
அழகான கண்கள் எங்களை பார்த்ததுனால தான் ஆண்டவரை இன்றைய தினத்தில் நாங்கள் நல்லா இருக்கிறோம் சுவாமி. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீதியான வேலையை நீங்கள் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. துதி யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். வாரியர்ஸ் எல்லாம் உட்காந்துக்கலாமா? ஹாய் வாரியர்ஸ், ஹாய். கை அப்படி அசைக்கணும் எல்லாம். ஹாய். சரி, ஆண்டியை தெரியுதா? தெரியலையா? சரி, அப்போ இங்கே வந்துட்டுமா? சரி, ஓகே. இப்போ ஏசப்பா என்ன பண்ணாரு, அவங்க சீஷர்களோட அப்படியே வந்தார். எப்படி வந்தாருன்னா அப்படியே நடந்து மெதுவாக வராரு. இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி இருக்கிற பிள்ளைங்க என்ன பண்ணாங்க, அவரை ஏசப்பா எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கறதுக்காக வந்தாங்க. கூட வந்தாங்களே சீஷருங்க, அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, கழிப்போ ஏசப்பா வரும்போது தள்ளு தள்ளு தள்ளு, யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சீஷர் என்ன பண்ணாங்களாம், உங்களை மாதிரி இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் தள்ளு தள்ளுட்டாங்களாம். உடனே என்ன பண்ணார் ஏசப்பா, அவங்க சீஷர்களை தள்ளி விட்டார். நீங்களாம் பின்னாடி போங்க, நீங்களாம் குட்டீஸ் எல்லாம் என்ன பண்ணுங்க முன்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு உங்களை தான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டாராம். கூப்பிட்டுட்டு அப்போ சொன்னாராம் சீஷருங்களை எல்லாத்தையும், அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து சொன்னாராம், இந்த பாப்பா மாதிரி இந்த குட்டியா இருக்கிறாங்கல்ல, உங்களை மாதிரி இருக்கிறவங்க தான் எங்க போக முடியும், எங்க போக முடியும், பரலோகம் போக முடியும். இந்த மாதிரி பேர் இப்போ என்ன மாதிரி இருக்கு, நான் இவ்வளோ வயசு ஆகிட்டேன், ஆனால் உங்களை மாதிரி நான் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எங்கே போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. உங்களை மாதிரி நீங்கள் இப்போ அடிச்சிட்டிங்கன்னா நாளைக்கு என்ன பண்ணிடுவீங்க, பேசிடுவீங்க. உங்ககிட்ட என்ன இருக்காது, கள்ளம் இருக்காது, கபடு இருக்காது, நீங்கள் ஒருத்தர் ஜாலியாக இருப்பீங்க. உங்ககிட்ட என்ன இருக்காது, ஒரு பொறாமை இருக்காது. ஒருத்தர் இப்போ நீங்கள் ஒருத்தரை பார்த்து அடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு என்ன பண்ணுவீங்க, தோல் மேலே அப்படியே கை போட்டு போயிடுவீங்க. ஆனால் நான் என்ன பண்ணுவேன், என்கிட்ட பேசாமல் இருந்தா அவங்ககிட்ட நான் பேசக்கூடாது, அப்படியே ஒரு வாரம் வரைக்கும் நான் அவங்ககிட்ட என்ன பண்ண மாட்டேன், பேசாமல் இருப்பேன். அப்படின்னு தான் நான் என்ன பண்ண மாட்டேன், பரலோகத்துக்கு போகவே முடியாது. உங்களை மாதிரி உங்களோட சிந்தனை மாதிரி உங்களோட எண்ணம் மாதிரி நான் எனக்கு இருந்தால் தான் நான் எங்கே போக முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். சரி, காலையிலேருந்து எல்லாம் பார்த்தீங்க. இப்போ ஆன்ட்டி கூட என்ன பண்ண போறீங்கன்னா ப்ரேயர் பண்ண போறீங்க. ப்ரேயர் பண்ணோன்னா என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு பாருங்க. இப்போ பாருங்க, இந்த அக்காங்க பிடிச்சிருப்பாங்க. யாரெல்லாம் ஜெபம் பண்ணுவீங்க வீட்டில், யாரெல்லாம் ஜெபம் பண்ணுவீங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுவீங்களே. சரி, 5 பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன், அது சொல்லிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியே பிள்ளைங்க என்ன பண்ண போகிறாங்க, ஜெபம் பண்ண போகிறாங்க. ஜெபத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம், கற்றுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, அந்த 5 விரல் இருக்குல்ல, இப்போ 5 ஃபிங்கர்ஸ் இருக்குல்ல, அந்த 5 ஃபிங்கர்ஸில் தான் இப்போ நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்னன்னா ப்ரைஸ் காட். ப்ரைஸ் காட்னா என்னது, என்ன பண்ணோம், ஏசப்பாவை, ஏசப்பா நீங்கள் ரொம்ப நல்லவர், ஏசப்பா நீங்கள் ரொம்ப பெரியவர், ஏசப்பா நீங்கள் செய்ய போகிற காரியம் பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணோம், நல்லா உயர்த்தணும். ஏசப்பா நீங்கள் நல்லவர், நீங்கள் வல்லவர், நீங்கள் பரிசுத்தமானவர், இந்த உலகத்தையே படிச்சவர் நீங்கள் தான் ஏசப்பா அப்படின்னு சொல்லணும் ஃபஸ்ட்டு. புரியுதா எல்லாருக்கும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பண்ணணும், நல்லா ஏசப்பாவை துதிக்கணும். அதுக்கு அடுத்தது கன்ஃபர்ஸ் யுவர் சின்ஸ். இப்போ நீங்கள் தப்பே பண்ண மாட்டீங்களா, தப்பு பண்ணுவீங்களே, ஏசப்பா ஏசப்பா நான் தெரியாமல் பண்ணிட்டேன் ஏசப்பா என்னை மன்னிச்சுடுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஃபிங்கர், என்ன ஃபிங்கரு, செகண்ட் ஃபிங்கர் என்ன பண்ணோம், ஏசப்பா நான் சின்ன சின்ன தப்பெல்லாம் செஞ்சுட்டேன், எங்கள் அம்மா கிட்ட கீழ்ப்படியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுடுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கணும். மூணாவது கிவ் தேங்க்ஸ். கிவ் தேங்க்ஸ்னா ஏசப்பாக்கு நன்றி சொல்லணும். நம்மளுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது, வரும்போது, சாப்பிடும் போது எல்லாத்துக்கும் ஏசப்பா நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு, நல்ல பாதுகாப்பு தரார்ல, அதுக்கு என்ன பண்ணணும், மூணாவது தேங்க்ஸ் பண்ணணும். ஏசப்பா நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா சொல்லணும். ஃபோர்த் ஃபிங்கர் லவ் அதர்ஸ் லைக் ஜீசஸ். இப்போ நம்மளோட விபிஎஸோட தீம், அது பேர் என்ன, லவ் ஒன் அனதர். அப்போ என்னன்னா ஏசப்பா எப்படி நேசிச்சார், இப்போ எப்படி நேசிச்சார் ஏசப்பா, அவர் இருக்கும்போது சின்ன பிள்ளைங்களெல்லாம் எப்படி நேசிச்சாரோ அது போல் நீங்கள் அவங்கள மற்றவங்களெல்லாம் நேசிக்கணும். ஒரு சின்ன கேங்கை வச்சுக்கிட்டு அவங்க கூட மட்டும் தான் பேசுவேன். எனக்கு இன்னைக்கு நான் கேட்பேன், ஈவினிங் 4 o'clock நான் முடிச்ச பிறகு கேட்பேன், யாரெல்லாம் புது பசங்க கூட பேசுனீங்க, இன்னைக்கு யாரெல்லாம் புதுசாக வந்தாங்களோ யார் அவங்ககிட்டலாம் பேசுனீங்கன்னு நான் கேட்பேன். வெறும் அவங்க ஃப்ரெண்டுங்க கூடவே உட்காந்துக்கூடாது, யாரெல்லாம் புதுசாக வந்துக்கிறாங்க அவங்க கூட போய் பேசணும், எந்த கிளாஸ் படிக்கிறாங்க அதெல்லாம் கேட்கணும். அப்போ தான் நீங்கள் அவங்கக்கிட்ட அன்பு செலுத்துறீங்கன்னு அர்த்தம். லாஸ்ட் ஃபிங்கர் கிவ் தேங்க்ஸ் ஃபார் ப்ரேயர். இப்போ நம்ம ஜெபம் பண்ணோம்ல, அந்த ஜெபத்துக்கு ஏசப்பா என்ன பண்ணிட்டாரு,
பதில் கொடுப்பாரு. பதில் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். அப்போ அவருக்கு ஏசப்பா என் ஜெபத்தை நீங்க கேட்டதுக்காக தேங்க்ஸ் ஏசப்பா அப்படி சொல்லணும். ஃபர்ஸ்ட் என்னது? என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்? பிரைஸ் காட். செகண்ட், கன்ஃபஸ் யுவர் சின்ஸ். தேர்ட், கிவ் தேங்க்ஸ். ஃபோர்த், லவ் அதர் அண்ட் அதர்ஸ். அப்புறம் ஃபிஃப்த் என்னது? நம்ம ஜெபம் பண்ணதுக்கு தேங்க்ஸ் பண்ணும். சரி, ஃபர்ஸ்ட் ஜான் இமானுவேல் வராரு. என்ன பண்ண போறாரு? இப்போ பாருங்க, பிரைஸ் பண்ண போறாரு. இப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணணும்? என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணும்போது கொஞ்சம் முழங்கால் போட்டுக்கலாமா? முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் முழங்கால் போட்டு கண்ணை மூடணும். கண்ணை மூடி ஏசப்பா இங்க நம்ம மத்தியில இருக்கிறாரு, நம்ம பண்ற ஜெபத்துக்கெல்லாம் ஏசப்பா என்ன பண்ண போறாரு? பதில் தர போறாரு. அதுக்காக இப்ப ஜான் இமானுவேல் பிரைஸ் பண்ண போறாரு. ஏசப்பா, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, நேற்றும் என்றும் மாறா நல்ல தகப்பன் ஏசப்பா. நீங்கள் சர்வ வல்லவர், போதுமானவர் ஏசப்பா. உண்மை போல் வேறு தேவன் இல்லை ஏசப்பா. நீங்கள் ரொம்ப உயர்ந்தவர் ஏசப்பா. நீங்கள் பரிசுத்தர் ஏசப்பா. நீங்கள் பரிசுத்தர் ஏசப்பா. எங்களுக்காக சிந்தப்பட்ட தெய்வ ஆட்டுக்குட்டி நீங்கள் தான் ஏசப்பா. உண்மை போல வேறு தேவன் இல்லை ஏசப்பா. ஆமேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன். ஆமேன். இப்போ மைக்கேல் வர போறாரு. அவர் என்ன பண்ணார்? அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய தப்பு பண்ணியிருப்போம் ஆண்டவரே, அதை மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் அப்பா அம்மாவுக்கு நிறைய கஷ்டம் கொடுத்துருப்போம் ஆண்டவரே, அதை மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் எங்களை சுற்றி இருக்கவங்கள எங்கள் வார்த்தையாலேயோ செயலாலேயோ தப்பு கஷ்டப்படுத்தியிருப்போம் ஆண்டவரே, அதை மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் பண்ணுற சின்ன சின்ன தப்பு உங்களை விட்டு எங்களை பிரிச்சிருந்தா அதை மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு நாங்கள் மன்னிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்கள் ரத்தத்தால் எங்களை கழுவுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் தப்பு பண்ணும் போது நீங்கள் எங்களுக்கு உணர்த்துங்க ஆண்டவரே. நீங்களே பொறுப்படுத்த வழிநடத்துங்க. இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன். 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 டயனா. அன்புள்ள ஏசுப்பா, நாள் குத்துக்கா நன்றி. அறுவை கிருபனாலும் மூடு மாற்றி பாதுகா நன்றி ஏசுப்பா. ஏசுப்பா, இப்பொழுது கூட நல்லா தேங்க்ஸ் பண்ண உதவி செய்யுங்க ஏசுப்பா. ஏசுப்பா, ஃபஸ்ட்டாக நல்லா பாதுகாப்பு குத்திரி, அதுக்காக நன்றி ஏசுப்பா. ஏசுப்பா, சில பேரை கடத்திட்டு போயிடுறாங்க ஏசுப்பா. ஏசுப்பா, உங்கள் கண்மணி போல் எங்களை பாதுகாத்து கொண்டிரே, அதுக்காக நன்றி ஏசுப்பா. ஏசுப்பா, நல்லா பேரண்ட்ஸ் குத்திரி, அதுக்காக நன்றி ஏசுப்பா. ஏசுப்பா, நல்ல ரிலேட்டிவ்ஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் குத்திரி, அதுக்காக நன்றி ஏசுப்பா. ஏசுப்பா, விபிஎஸ் நடத்த போகிறதுக்காக நன்றி ஏசுப்பா. ஏசுப்பா, அந்த விபிஎஸ்ல எந்த ஒரு தீங்கும் வரக்கூடாது ஏசுப்பா. ஏசுப்பா, அதே மாதிரி அந்த பசங்களை எல்லாரையும் ஆஸ்வதிப்பதற்காக நன்றி ஏசுப்பா. இயேசுவின் மூலம் நன்றி பலைகளை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். 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 சோஃபியா. ஏசப்பா, நாளை கொடுத்ததுக்காக நன்றி. அவனோட கிருபினால முடிமத்தேக ஸ்தோத்திரம் ஏசப்பா. இப்போது கூட நீங்கள் எப்படி சின்ன பசங்களால் நேசிச்சிங்களோ அதே மாதிரி விபிஎஸ்க்கு வந்துக்கிறவங்கள எல்லாரும் நாங்கள் நேசிக்க போகிற கிருபைக்காக நன்றி. நீங்கள் எப்படி பலவீனமாக இருக்கிறவங்களால சுகம்படுத்துறீங்களோ அதே மாதிரி இந்த விபிஎஸ்க்கு யாரெல்லாம் பலவீனமாக வந்திருக்காங்களோ அவங்களெல்லாம் உங்கள் அன்புனால சுகப்படுத்த போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் எப்படி உங்கள் அப்பா அம்மா கிட்டலாம் ரொம்ப அன்பாக இருந்தீங்களோ அதேமாதிரி நாங்கள் எங்கள் அப்பா அம்மா கிட்ட ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருக்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீங்களே பொறுப்பேற்று பாதுகாத்துக்கொள்ளுங்க. இயேசு மூலம் சேர்க்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். ஆமென். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கை மேலே தட்டி ஏசப்பாக்கு என்ன பண்ண போகிறோம்? தேங்க்ஸ் பண்ண போகிறோம். மேலே கை தட்டி பார்க்கலாம். ஏசப்பாக்கு ஏசப்பா தேங்க்யூ சொல்லி பார்க்கலாம். ஏசப்பா ஜீசஸ் தேங்க்யூ. ஓகே, உட்காருங்க. தேங்க்யூ. ஓகே, நான் வந்தேன்னா என்ன ஞாபகம் வந்துச்சா? ரெடியா பண்ணலாமா? ஒழுங்கா கட் எப்படிப்பா பண்ணுவாங்க? சரி, ஒழுங்கா கட் பண்ண தானே சாப்பிட முடியும். அப்போ நல்லா கட் பண்ணோம், நல்லா ஸ்லைஸ் பண்ணோம், நல்லா ஸ்மாஷ் பண்ணால் தான் ஜூஸ் குடிக்க முடியும். அப்புறம் என்ன பண்ணோம்? ட்ரிங்க். ரெடியா பண்ணலாமா? ரெடி. வாட்டர்மெலன் கட் கட், வாட்டர்மெலன் ஸ்லைஸ் ஸ்லைஸ், வாட்டர்மெலன் ஸ்மாஷ் ஸ்மாஷ், வாட்டர்மெலன் ட்ரிங்க் ட்ரிங்க், வாட்டர்மெலன் ட்ரிங்க் ட்ரிங்க். ஓகே, சூப்பர். ஓகே, praise the Lord. Hello. Hello. Check. Okay.
இன்றைக்கி நம்ம நிறைய காரியங்களை கற்றுட்ருக்கோம். அதில் நான் பைபிள்லேருந்து ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். சரியா? நம்ம அடுத்த பகுதிக்கு போக போகிறோம். குறிப்பாக அன்பாக இருக்கணும்னு சொல்லி இன்றைக்கி நமக்கு சொல்லிகிட்டே இருந்தாங்கல்ல. உன்னை டீச்சர்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. யார் ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் ப்ரைஸ் கொடுத்தாலும் கொடுப்பேன். கவுனி, பைபிளில் அன்பாக இருந்தவரை பற்றி நான் உனக்கு சொல்ல போகிறேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பைபிளில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா? பைபிளில் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தெரியுமா உங்களுக்கு? ப்ரைஸ் இருக்குப்பா, அப்புறம் உங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்கும். பைபிள் ஃப்ரெண்ட்ஸ் யார்? யோனத்தான் ஃப்ரெண்ட்ஸா? வேற? யோனத்தான் யார்கிட்ட ஃப்ரெண்டாக இருந்தார்? இல்லை என்ன ஃப்ரெண்டு தெரியும் உங்களுக்கு? அடையாப்பா, பெரிய தீர்க்கதரிசிகள்லாம் இங்கே உட்காந்துருக்காங்கப்பா. ஓகே, கவனிய. தாவீது யோனத்தான் ஃப்ரெண்டுனா என்னன்னா, தாவீது ஒரு ஆடு மேய்க்கிறவன். ஜோனத்தான் யாருன்னா, இஸ்ரவேலில் ஃபஸ்ட்டு ராஜாவுடைய பையன், ஒரு இளவரசன். நான் போய் பெரிய நம்ம பிரதமர் பையன்கிட்ட நான் ஃப்ரெண்ட் ஆக முடியுமா? துரத்தி விட்டுருவாங்க. நான் முதலமைச்சர் பையன்கிட்ட நான் ஃப்ரெண்ட் ஆக முடியுமா? சான்ஸே இல்லை. நான் யாரை மாதிரி ஆள்கிட்ட ஃப்ரெண்ட் ஆக முடியும்? என்ன மாதிரி ஆள்கிட்ட தான் ஃப்ரெண்ட் ஆக முடியும். ஆனால் எப்படி இந்த தாவீது இந்த ஜோனத்தான்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகினார் அப்படின்னா, எப்படி ஃப்ரெண்ட் ஆனார்னா, இந்த தாவீது என்ன பண்ணார் உனக்கு தெரியும்ல. ஒரே கல்லால் ஒரே ஆள் அடித்தார். அவர் பேர் என்னது? கோலியாத்தை அடித்தார், ஃபேமஸ் ஆகிட்டார். அப்புறம் பார்த்தானா இந்த சவுல் ராஜாவுக்கு திடீர்னு என்ன பிடிச்சிச்சு? அவருக்கு ஆவி, கெட்ட ஆவி அவரை பிடிச்சிச்சு. இவர் போய் மியூசிக் வாசித்தார். அந்த ஆவி என்ன செஞ்சிச்சு? போயிடுச்சு. இப்போலாம் அவர் அரண்மனைக்கு போனார்ல. அரண்மனையில் இருந்த ராஜாவுடைய பையன், மூத்த பையன் ஜோனத்தானுக்கும் தாவீதுக்கும் என்ன வந்துடுச்சு? நல்லா அவர் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டார். இல்லை ஃப்ரெண்டு, அவர் ரெண்டு பேரும் ரொம்ப நண்பர்களாக மாறிட்டாங்க. இல்லை நண்பர்களாக மாறினா என்ன பண்ணுவாங்க? ஷேர் பண்ணிக்குவாங்கல்ல, அப்படி தானே? அந்த ஜோனத்தான் கொடுத்துட்டே இருக்கிறார். அவர் ட்ரெஸ்ஸை கொடுக்குறாரு, சால்வையை கொடுக்குறாரு, வாழை கொடுக்குறாரு, ஈட்டியை கொடுக்குறாரு. அவர்கிட்ட உள்ள எல்லாத்தையும் யார் கொடுத்துட்டே இருக்கிறார்? அவர் அந்த டேவிட்டுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ரெண்டு பேரும் பயங்கர ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. எங்கே போனாலும் ஒன்றா தான் போவாங்க. இது யாருக்கு பிடிக்கலன்னா, அந்த ஜோனத்தானுடைய அப்பா இருக்கிறார்ல, சவுல் ராஜாவுக்கு பிடிக்கல. ஏன்னா, போய் போய் ஒரு ஆடு மேய்க்கிறவன்டா நீ ஃப்ரெண்டு வச்சுக்கணும். மக்கள் எல்லாம் இப்போ அவனை தான் என்ன பண்ணுறாங்க? பெரிய ஆளுன்னு சொல்கிறாங்கடா. எனக்கு அடுத்தது நீ தான்டா ராஜாவாக வரணும். போகிற போக பார்த்தா யார் வந்துடுவாங்க போல தெரியுது? தாவீது வந்துடுவார் பொழுது, அவனை விடக்கூடாது அப்படின்னு அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த தாவீது மேலே அவருக்கு பொறாமை வந்துச்சு. அவனை எப்படியாவது சாகடிக்கணும்னு பார்க்குறாரு. ஆனால் அவர் பையன் இருக்கிறார்ல, அவருக்கு யார்? ஃப்ரெண்டு. இந்த அப்பா என்னென்ன முயற்சிலாம் பண்ணுறாரோ அதெல்லாம் என்ன பண்ணிடுவார்னா, அவர் சொல்லிடுவார், எங்கள் அப்பா உன்னை எப்படி சாகடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இவர் உஷாராயிருவார் பாரு. கடைசியில் ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப தீவிரமாயிட்டாங்க. இப்போ என்ன நடந்தது? இந்த ராஜா இருக்கிறார்ல, இந்த ராஜா சவுல் ராஜா முதல்ல நல்ல ராஜாவாக இருந்தார். அப்புறம் கடவுள் சொல்ல கேட்கல. இதனால என்னாச்சுன்னா, ஒரே நாளில் கில்போவா, அப்புறமா நான் கேட்டாலும் கேட்பேன், கில்போவாங்கிற மலையில் அந்த ராஜா குடும்பம் முழுவதும் என்ன ஆகிட்டாங்கன்னா, பெலிஸ்தர் கூட சண்டையில் ஃபுல்லாக செத்து போயிட்டாங்க. சரியா? ஆனால் அது சாவுறதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, அந்த யோனத்தானும் அந்த தாவீதும் ரெண்டு பேரும் பேசி ஒரு டீல் பண்ணிட்டாங்க, ஒரு உடன்படிக்கை. நான் ஒன்றும் அழிக்க மாட்டேன், நீ என்ன அழிக்கக்கூடாது, நம்ம ரெண்டு பேரும் எப்பவுமே எப்படி தான் இருக்கணும், ஃப்ரெண்டாக தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. கொஞ்ச நாளில் இந்த மாதிரி ஒரு சோக சம்பவம், அந்த சவுல் ராஜா குடும்பம் ஃபுல்லாக அழிஞ்சு போச்சுது. இப்போ யார் தான் இருக்கிறாங்க? அந்த தாவீது இருக்கிறார். இந்த சவுல் ராஜா குடும்பம் அழிஞ்ச உடனே அந்த ராஜா குடும்பத்தில் யோனத்தானுக்கு ஒரு பையன், மேவி போசெத்னு ஒரு பையன். அவர் பேர் மேவி போசெத். என்ன நடந்துச்சுன்னா, அந்த மேவி போசத்தை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி அதை வளர்க்குற ஆயா, புது ராஜா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பழைய ராஜா குடும்பத்தில் உள்ள எல்லா ஆண் பிள்ளைகளும் என்ன பண்ணிடுவாங்க? சாகடிச்சிருவாங்க. இந்த ஒரு பையனை ஒரு ஆயா வளர்த்துட்டு இருக்காங்க, மேவி போசத்து. அவனை எப்படியாவது காப்பாற்றணுங்கிறதுக்காக அவனை தோளில் தூக்கி போட்டு அந்த ஆயா ஓடினாங்க பாரு. ஒன்று கூட சின்ன பையனாக இருக்கும்போது உங்கள் அம்மா தோளில் தூக்கி போட்டு நல்லா கொண்டு போனாங்க. இப்போ போய் ஒன்றை தோளில் தூக்கி போட்டு உங்கள் அம்மா ஓடினாங்கன்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்டா? என்ன ஆகும்? அம்மா உன்னை தோளில் தூக்கி போட்டு ஓடினாங்கன்னா ஒரு சிலரை தூக்கி போட்டு ஓடலாம். ஆனால் ஒரு சிலரை தூக்கி போட்டு ஓடினா அம்மா கண்டிப்பாக கீழே விழுந்துருவாங்க. அங்கே அம்மா ஆயா கீழே விழலை. கீழே விழுந்தது யாருன்னா, இவங்க போன வேகத்தில் அந்த குட்டி தம்பி மேவி போசத், நான் குட்டி தம்பின்னு சொல்கிறேன், நீ படத்தில் பார்த்தா அவர் பெரிய தம்பியாக இருப்பார், பெரிய சைஸு. கீழே விழுந்தா இருப்பார். ரெண்டு காலம் அவருக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ இருந்தால் புத்தூரில் கெட்டுக்கலாம், அப்போ புத்தூர்லாம் இல்லாததுனால ரெண்டு காலம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவரால் என்ன பண்ண முடியாது? நடக்க முடியாது. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகிட்டாங்கன்னா, அந்த ராஜாவா
நம்ம தாவீது வந்துட்டார், அவர் ராஜாவாயிட்டார். அவர் ராஜாவானோடனே ரொம்ப சந்தோஷம்ல. யார் ராஜாவாயிட்டாங்க? கடவுள் கூட இருந்தால் நீ கூட ராஜாவாகலாம் போகிறேன். அவர் கூட கடவுள் இருந்ததுனால அவர் ராஜாவாயிட்டார். அந்த ராஜாவானோடனே அவர் அப்படியே உட்காந்து யோசித்து பார்க்குறாரு. என்ன யோசித்து பார்க்குறாருன்னா, இந்த அரண்மனையில் நான் இருக்கணுமா? என் ஃப்ரெண்டெலாம் இருந்திருக்கணும், ஜோனத்தானு தானே இருக்கணும், என் ஃப்ரெண்டாச்சே. ஐயோ அவனுக்கு பதிலாக நான் வந்திருக்கிறேனே. அவருக்கு அவர் ஃப்ரெண்டு ஞாபகம்லாம் வருது. உனக்கு கூட லீவில் உங்கள் ஃப்ரெண்டு ஞாபகம்லாம் வரும்ல. உடனே என்ன பண்ணாருன்னா யோசித்து பார்க்குறாரு. ஃப்ரெண்டு, ஐயோ ஜோனத்தான் எப்படி இருக்கிற? உடனே அவர் என்ன பண்ணாருன்னா, ஜோனத்தானுடைய வேலைக்காரனுக்கு ஹெட்டு அவர் தான் சீபா. அந்த சீபாவை கூப்பிட்டு என்ன பண்ணாரு, சீபா இங்கே வாப்பா. அவர் வந்துட்டார். சீபா வந்தோடனே என்ன பண்ணாருன்னா, எங்கள் ஜோனத்தானுடைய சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா, உயிராக இருக்கிறாங்களா? அப்போ தான் அவன் சொல்கிறான், ஒரே ஒருத்தர் இருக்கான் சார், ஜோனத்தான் ஃபேமிலியே ஒரே ஒருத்தன் தான் இருக்கிறான். அவன் பேர் மேவி போசத்து. ஆனால் அவனுக்கு 2 காலுமே நடக்க முடியாத. உன்னை இவன் சொல்கிறான், என் ஃப்ரெண்டு ஜோனத்தான் ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு எனக்கு. நீங்கள் என்ன பண்ணு, போய் யாரை கூப்பிட்டு வாங்க, அந்த மேவி போசத்தை கூப்பிட்டு வாங்க. அவன் பார்த்தா லோதா பாரில் மாஹீர் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கான். அவனை கூப்பிடுறாங்க. கவுனி, இப்போ அவனுக்கு பயம் வந்துச்சு. புது ராஜா வந்தாங்கன்னா பழைய ராஜா வீட்டில் உள்ள எல்லா ஆண்களையும் என்ன பண்ணிடுவாங்க, கம்பல்சரி என்ன பண்ணிடுவாங்க, சாகடிச்சிருவாங்க. இவன் பயப்படுறான். ஐயோ நம்மளை சாகடிக்கிறதுக்கு தான் கூப்பிடுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வர முடியாதுலாம் சொல்ல முடியாது. அந்த தாவீது ராஜா கிட்ட போகிறான் போகிறேன். ஆமாம், அவன் நடந்து போக முடியாது போகிறேன். அவன் அப்படியே போயிட்டே இருக்கிறான். அந்த ராஜாவை பார்த்தோன்னே இவனுக்கு பயம் வந்துச்சு. உன்னை ராஜா தாவீது ராஜா சொல்கிறாரு, அப்பா நீ பயப்படாத, நான் உன்னை பார்த்துக்கிறேன். அவருக்கு அவருடைய ஃப்ரெண்டுடைய பையனை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். உடனே என்ன தெரியுமா சொன்னார், நீ என்ன பண்ணணும்னா நீ என் கூட தான் இருக்கணும். உடனே என்ன பண்ணுறாரு, அவனை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறார். அவன் பிச்சைக்கார மாதிரி இருக்கிறான். பாரு ஃப்ரெண்ட்ஷிப் என்ன பண்ணுது பாரு. அவங்க அப்பா ஃப்ரெண்டோட பையனை என்ன பண்ணிக்கிறாரு, அவனை விசாரிக்கிறார், எப்படிப்பா இருக்கிற. உடனே சொல்கிறார், இவங்க தாத்தா சொத்து இருக்குல்ல, சவுல் ராஜா சொத்து, இவங்க அப்பா சொத்து எல்லாத்தையுமே யாருக்கு கொடுத்துருங்க, இவருக்கு கொடுத்துருங்க. ஒரே நாளில் பிச்சைக்காரனாக இருந்தவன் என்ன ஆகிட்டான்னா பெரிய பணக்காரன் ஆகிட்டான். அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட சொல்கிறான், ராஜா சொல்கிறான், ஏய் நீ டெய்லி என் கூட தான் சாப்பிடணும். இல்லை, ஒரு பிச்சைக்கார மாதிரி இருந்தவன் ஃப்ரெண்டோடைய பையங்கிறதுனால டெய்லி அவர் யார் கூட சாப்பிடணுமா, ராஜா கூட சாப்பிடணுமா. அவன் அது இல்லாமல் அவன் வேலைக்காரனை சொன்னாங்க, நீ போய் இவனுடைய நிலத்துலலாம் வேலை செஞ்சு எல்லா வருமானத்தையும் அவனுக்கு கொடு. ஒரே நாளில் நாட்டில் ஒரு ஃபேமஸ் ஆகிட்டார் பாரு. இன்னைக்கு நீயும் நானும், அவர் ராஜாவுக்கு ஃப்ரெண்ட் ஆனார், அவரும் ராஜாவாயிட்டார். இன்னைக்கு நம்ம யாருக்கு ஃப்ரெண்ட் ஆகலாம்னா ராஜாதி ராஜா. அவர் யாரு, ஏசு ராஜாவுக்கு நீயும் நானும் ஃப்ரெண்ட் ஆகலாம். உனக்கு அது ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு ஆசை இருக்கா? ஃப்ரெண்ட் ஆகலாமா? உனக்கு ஆசை இருக்கா? ஐயோ நான் எப்படிங்க ராஜாவுக்கு ஃப்ரெண்ட் ஆக முடியும்? ஏசு யாரு, அவர் ராஜா அப்படின்னா அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ நம்ம கண்ணை மூடி நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். ஜீசஸ் உங்கள் கூட நான் எப்படி இருப்பேன். பைபிளில் நிறைய பேர் ஜீசஸுக்கு ஃப்ரெண்டு இருந்தாங்க. ஆபிரகாம் அவருக்கு ஃப்ரெண்டு, லாசரு ஃப்ரெண்டு, நிறைய ஃப்ரெண்டு இருந்தாங்க. அதில் உன் பேரை போட முடியுமா? நான் ஜீசஸுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியுமா? அவர் மேலே நீ அன்பாக இருப்பியா அப்படின்னா நீ கண்ணை மூடி பார்க்கலாம். உனக்காக நான் ப்ரேயர் பண்ண போகிறேன். நீ சொல்ல, ஜீசஸ் நான் உங்கள் கூட ஃப்ரெண்டாக இருப்பேன், உங்கள் மேலே நான் அன்பாக இருப்பேன். எல்லாம் கண்ணை மூடி சொல்லி பார்க்கலாம். எல்லாரும் க்ளோஸ் யுவர் ஐஸ், எல்லாரும் கண்ணை மூடிக்க பார்க்கலாம். யாரும் கண்ணை தரக்கூடாது. நீ சொல்லுவியா, ஜீசஸ் என்னையும் உங்கள் ஃப்ரெண்டாக நீங்கள் வச்சுக்குவீங்களான்னு அவரை கேளேன். அவர் கண்டிப்பாக ஒன்று ஃப்ரெண்டாக்கிடுவார். ஒரு ஆடு மேய்க்கிறவனை ஒரு இளவரசர் ஃப்ரெண்டாக வச்சுருந்தாரு. பின்னாடி அவரும் ராஜாவாயிட்டார். நீயும் நாளைக்கு ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை, நீயும் பெரிய ராஜாவாக மாறிடுவேன். கண்ணமூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த வேளையில் அவங்க மேலே அன்பாக இருக்கிறேன்ப்பா, நான் உங்களை நேசிக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முந்தி தான் அப்படி பாட்டு பாடினேன், என்னையும் உங்கள் ஃப்ரெண்டாக சேர்த்துக்குவீங்களா அப்படின்னு கேட்குற ஒவ்வொரு தம்பி தங்கச்சி உங்களுடைய கருத்தில் கொடுக்குறோம். அப்பா இவங்களும் உங்கள் ஃப்ரெண்டாக நீங்கள் மாற்றுங்க. இவங்க கூடயும் பேசுங்க. அன்றைக்கி குட்டி சாமியலோட பேசி அவனை பெரிய ஆளாக்குனீங்களே, இந்த தம்பி தங்கச்சியோட பேசி இவங்களையும் ராஜாக்களும் ராணிகளுமா நீங்கள் மாற்றுங்கப்பா. இவங்க உங்கள் கூட எப்பவும் இவங்க பேசட்டும், உங்கள் கூடவே இருக்கட்டும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை சிந்தையை இன்னையிலேருந்து தாங்க. அவங்க எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணட்டும். ஆண்டவரே, எல்லாம் ஒன்றும் கவலைப்படாமல் எப்பவும் உங்கள் கூட மகிழ்ச்சியாக இருக்கட்டும். எங்கள் பிள்ளைங்களை எல்லாம் நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி செய்வதற்காக நன்றி. ஆண்டவரே, இன்னைக்கு நான் ஜீசஸ் கூட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க கூடலாம் நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரெண்டாக இருந்து அவங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, டீச்சிங்களா கவனிச்சிங்களா?
கவனிச்சிங்களா இல்லையா? தீம் என்னது? நம்மளுடைய தீம் என்னது? என்னது பாய்ஸ் கேட்கலாமா? என்னது தீம்? என்னது நம்மளோட தீம்? என்னது? சூப்பர். கேர்ள்ஸ் சொல்றீங்களா நம்மளோட தீம் என்னது? Run the race with a new command. ரொம்ப ஸ்டைலா சொல்றாங்க அவங்கலாம். Run the race with new command அப்படின்றாங்க. எல்லாம் சத்தமா சொல்லலாமா? சரி, நியூ கமாண்ட் என்னது? லவ் ஒன் another. டீச்சர்ஸ் தான் பதில் சொல்றாங்கம்மா. லவ் ஒன் another. புதிய கட்டளை என்ன சொல்லு பாப்பா? புதிய கட்டளை என்ன? உன்னை தான் கேட்கிறேன். அழகா பூலாம் வச்சுட்டு வந்திருக்கல, பியூட்டிஃபுல்லா இருக்க, சொல்லு. பூஜா சொல்லு. அழகா இருக்கா அவ, சொல்லுமா. ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள். யார் மேல அன்பா இருக்கணும்? ஏசப்பா மேலையா? ஒருவரில் ஒருவர்னா ஏசப்பாவா? யாரு? உங்க பக்கத்துல உட்காந்துருக்கவங்க பேர்லாம் கேட்டீங்களா? கேட்டீங்களா? இதுக்கு மேல ஜாலியா இருக்க போறோம். ஓகேவா? பக்கத்துல இருக்கவங்க பேர்லாம் கேளு, அப்பதானே ஜாலியா இருக்கும், இன்னும் ஜாலியா இருக்கும். பேர்லாம் கேளு, எங்க இருந்து வரீங்கன்னு கேளு. என்னம்மா என்னைய பாக்குற? என் பேர் கேட்க போறியா? என் பேர் தெரியுமா? எல்லாருக்கும் என் பேர் தெரியுமா? அப்ப தெரியாதவங்களுக்கு சொல்லுங்க என் பேர் என்னன்னு. தெரியாதவங்களுக்கு சொல்லுங்க, எனக்கு தெரியும் என் பேர் என்னன்னு. தெரியாத புதுசா எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்களே, அவங்களுக்கு சொல்லுங்க அந்த ஆன்ட்டி பேரு என்ன பேரு? ஃப்ரண்ட்ல இருக்கவங்க சொல்லுமா. அந்த பாப்பாக்கு என் பேர் தெரியுமா? பாப்பா அப்ப அந்த பாப்பா உனக்கும் தெரியாது. அற்புதா சொல்லு அவங்களுக்கு என் பேர் என்னன்னு சொல்லு. அவங்க பேர் என்னன்னு கேளு. அற்புதா என் பேர் சொல்ல மாட்டேன்றா, அவங்க பேர் மட்டும் தான் கேட்கிறா. ஓகே, நம்ம இப்ப எல்லாரும் சேர்ந்து இயேசுவின் அன்பு உனக்குள் இல்லை என்றால் அந்த பாட்டை ஆக்ஷனோட பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி பாடுறேன்.